بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி முஜாஹித் அவர்கள் நம்முடைய வாதங்களுக்கு அளித்திருக்கிற மறுப்புகளை ஆய்வு செய்து அதற்குரிய பதிலை வழங்குவதற்குத்தான் இந்த நேரலையில் நம்ம சந்திக்கிறோம். இதில் முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இதில் எது முதன்மையானதாக இருக்கிறதோ அதை முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். எது முதன்மையானது என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு கொலை சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி. அந்த செய்தியை வைத்துத்தான் ரமலான் மாதத்தில் தொடர் உரையில் சொர்க்கவாசிகள் என்று சொல்லப்பட்ட 10 நபித்தோழர்கள் என்ற தலைப்பில் ஆற்றிய தொடர் உரையில் அந்த ஹதீஸை தான் நான் மையமாக வைத்து இதில் அலி ரலியல்லாஹு பக்கம் நிறைய தப்பு இருக்குது என்பதை நான் விளக்கியிருந்தேன். அந்த ஹதீஸ் என்னன்னு கேட்டால், சயீத் இப்னுல் முஸையப் என்பவர் அறிவிக்கிறார். நூல் தாரிக் திமிஷ்க், அதை இப்னு அசாக்கிர் என்றும் சொல்வார்கள். அந்த நூலில் அந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. அந்த ஹதீஸில் உள்ள விஷயங்களை ரெண்டாவது வச்சுக்கிறோம். அந்த ஹதீஸில் தான் இந்த கொலை விஷயத்தில் இப்போ அலி ரலியல்லாஹு அதை நினச்சா அதை தடுத்திருக்க முடியும். அதை செஞ்சது பூரா அலியுடைய ஆட்கள் தான், அவருடைய ஆதரவாளர்கள் தான் செஞ்சார்கள் என்று அந்த செய்தியில் வருது. அதை வச்சு தான் அந்த விமர்சனமே நம்ம செஞ்சுருக்கோம். அப்படி வரும்பொழுது முதல் நாள் அந்த ஹதீஸை சொன்ன உடனே இணையதளங்களில் சில இந்த ஹதீஸு சரியான ஹதீஸு இல்லை என்ற சில விமர்சனங்கள் அரபு மொழியில் இருப்பதாக பலரும் எனக்கு தெரிவித்தார்கள். என்ன விமர்சனம் என்று கேட்டால், இதில் தத்லீஸ் இருக்கிறது. தத்லீஸ் என்று சொன்னால் ஒருவர் தனக்கு முந்தைய அறிவிப்பாளரை விட்டு அதுக்கு முந்தைய அறிவிப்பாளரை அறிவிக்கிறது அப்படிங்கிற ஒருத்தர் விட்டுறது. அந்த மாதிரி அறிவிக்கிறதுக்கு பேர் தத்லீஸு. இந்த தத்லீஸுங்கிற ஒரு குறை அதில் இருக்கிறது என்று இணையதளங்களிலே விமர்சனம் வந்தது. அப்போ அந்த தொடர் உரையிலே நான் குறிப்பிட்டேன், இதில் தத்லீஸ் இருப்பதாக இணையதளங்களில் பலவாறாக விமர்சனங்கள் இருக்கிறது. அந்த விமர்சனங்கள் ஏற்புடையதாக இல்லை, அது தத்லீஸ் கிடையாது என்று சொல்லிவிட்டு தான் அந்த தொடரில் நான் குறிப்பிடுகிறேன். அந்த இணையதளங்களில் என்னவெல்லாம் சொல்லப்பட்டுச்சோ அதை நம்ம முன்னாடி 2 வருடத்திற்கு முன்னாடியே நாம் பார்த்து அது ஏற்கத்தக்கது இல்லைங்கிறத நம்ம சொல்லி ஆதாரங்களோடு ஒன்றையாக விளக்கவில்லை. ஆனால் அதை நம்ம குறிப்பிட்டு இருக்கிறோம். அந்த இணையதளங்களில் வந்த விமர்சனங்களை எடுத்து தொகுத்து தான் இவர் என்ன செய்கிறாரு, கேட்குறாரு. இது எனக்கு புதுசு கிடையாது. இது ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் வாதங்கள் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு அடிப்படையில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் தத்லீஸ் இருக்கிறது என்று நிறுவுகிறார். அப்போ தத்லீஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். என்ன விளங்கி கொள்வதுன்னு கேட்டால், இந்த தத்லீஸ் என்று சொல்வது அதுக்கு ஆதாரம் இருக்கணும். இவர் ஒரு ஆளை விட்டுட்டு அறிவிக்கிறவர் என்று ஒரு அறிஞர் சொன்னால் நம்ம ஏற்றுக்கிற முடியாது. எதை வச்சு அதை சொல்கிறீங்கன்னு கேட்கணும். நீங்கள் இந்த ஆள் தன் ஆசிரியரை விட்டு அதுக்கு முந்தியவரை சொல்வார் என்று புகாரியே சொன்னாலும் சரி தான், முஸ்லீமே சொன்னாலும் சரி தான், வேறு எவர் சொன்னாலும் சரி தான், அது எதை வச்சு நீங்கள் எப்படி முடிவு எடுத்தீங்க? ஒரு அறிவிப்பாளர் இருக்கார், அவர் விட்டுட்டு அறிவிக்கிறவர்னு எப்படி முடிவு எடுத்தீங்க என்பதற்கு உரிய ஆதாரம் இருக்கணும். அது எப்படியெல்லாம் அந்த ஆதாரம் இருக்கும்டா, அந்த அறிவிப்பாளர்களை என்ன செய்வாங்கன்னா, சில பேர் சொல்லிடுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அபு சுபைர் மாதிரி ஒரு சில அறிவிப்பாளர் இருக்கிறாங்க. இவர் ஜாபீர் வழியாக அறிவிப்பார். அறிவித்து ஒரு நூலை எழுதி என்ன செய்கிறாருன்னா, 2 நூல் எழுதி ஒருத்தர்கிட்ட கொடுக்குறார். அப்போ இது எல்லாமே நீங்கள் ஜாபீர்கிட்ட கேட்ட செய்தியான்னு அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் சொல்லுகிறாரு, இல்லை நான் ஜாபீர்கிட்ட கேட்டதும் இருக்கிறது, ஜாபீர் வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர்கிட்ட கேட்டதும் இருக்கிறது, ஆனால் ஜாபீர் வழியாகனு தான் அறிவிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். அப்போ அபு சுபைர் ஜாபீருங்கிற வகையில் வரக்கூடியது தத்லீஸுங்கிறத நம்ம முடிவு செய்யலாம். எதை வச்சு முடிவு செய்யலாம்? அவரை ஒத்துக்கொண்டதை வைத்து முடிவு செய்யலாம். இது ஒரு வகை. அல்லது அவர் இருட்டடிப்பு செய்கிறார் என்பதை காட்டக்கூடிய வேறு ஆதாரங்கள் அதில் இருக்க வேண்டும்.
இந்த ஆதாரங்களை வந்து யார் சொல்லணும் என்று முதலில் யார் சொல்ல வேண்டும் என்று கேட்டால் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் சொல்லணும். முதல் இலக்கணம் என்னது? இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள் ததிலி செஞ்சிட்டார்னு சொல்லி 300 வாழ்ந்தவர் ததிலி செஞ்சிட்டார் என்று 500 வரக்கூடிய அறிஞர் சொல்ல முடியாது. அவர் 300 ததிலீஸ் பண்ணார்னா என்ன ததிலீஸ் பண்ணார்ன்ற அந்த 300 வாழ்ந்த யாராவது ஒரு அறிஞர் உரிய ஆதாரத்தோடு சொல்லி இருந்தால் தான் அது வந்து அது ஆதார நம்பிக்கை பின்னாடி உள்ளவங்க என்ன செய்வாங்க, எடுத்து சொல்லுவாங்க. அவர் ததிலீஸ் பண்ணுறார், இவர் ததிலீஸ் பண்ணுறான்னு சொல்வதெல்லாம் எடுத்தெடுத்து சொல்கிற விமர்சனங்கள் ஒரு வகை, அவரே நேரடியாக இருந்து நிரூபித்த விஷயங்கள் ஒரு வகை. 2 வகையாக ததிலீஸ் விஷயத்தை சொல்லுவாங்க. இதில் வந்து முஜாஹிது சொல்லக்கூடிய விஷயங்களில் வந்து பல விஷயங்களை எடுத்து சொல்கிறாரு. அபுதாவுது சொன்னார், அவர் நிறைய அறிஞர்களை முகமது ஈசப்னு சாதான் சொன்னார்லாம் சொல்கிறார்ல, அதான் இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, இவங்க ஹாக்கிம் சொல்கிறாரு. இவங்கள்லாம் வந்துக்கிட்டு அந்த இப்னு அபி இதுபுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் கிடையாது. முகமது ஈசா வந்து இன்ன பிழை விட்டார் என்பதை அவங்க வந்து நேரடி சாட்சியாக வந்து அவங்க அறிந்திருக்க முடியாதவர்கள். 1 2 3 8 என்றார்ல, அதில் வந்து 8லாம் கிடையாது. இவங்களெல்லாம் என்னன்னு கேட்டால் சில நேரடி சாட்சியம் காட்டுறாரு, நேரடி சாட்சியத்தையும் காட்டுகிறாரு. அந்த நேரடி சாட்சியம்தான் பிரதான ஆதாரம். நேரடி சாட்சியம் என்ன வருதுன்னு கேட்டால், அந்த முகமது இப்னு ஈசா இருக்கார்ல, இவர் இப்னு அபி இதுபோலியாக அறிவிப்பதாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. இதை பற்றி முகமது இப்னு ஈசாவுடைய குடும்பத்தில் உள்ள ஆட்கள்கிட்ட ஒருத்தர் போய் கேட்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள், அந்த குடும்பத்தில் உள்ள ஆள் என்று ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் அது பல வகையாக வர்றதுனால இன்னார்னு குறிப்பிட்டு சொல்ல முடியலை. அப்போ குடும்பத்தில் உள்ள ஆள்கிட்ட போய் இந்த ஹதீஸை பற்றி என்ன சொல்கிறிய அப்படின்னு கேட்கும் பொழுது, அந்த குடும்பத்தில் உள்ள ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எங்கள் தாத்தா வந்து புக்கில் இந்த ஹதீஸை எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த புக்கில் எழுதி வச்சுருக்கும் பொழுது அதில் வந்து முகமது இப்னு ஈசா வந்து அபூதேபிட்ட நேர கேட்ட மாதிரி இல்லை, அபூதேபிட்ட இருந்து ஒரு ஆள் கேட்டு அவரிடமிருந்து தான் முகமது ஈசா கேட்டதாக எழுதி வச்சுருக்கிறாங்க. நேரடியாக வந்து அபூதேபிட்ட அவர் கேட்கல, புக்கில் அப்படி தான் இருக்குது. அதான் இப்னு அபி இதுப் ஈசா அப்படின்னு வருது, அப்படி கிடையாது. இப்னு அபி இதுப் போட்டுட்டு இப்னு அபி இதுப் ஒரு ஆளுக்கு சொன்னார், அவர் தான் ஈசாவுக்கு சொன்னார்ன்ட்டு தான் புக்கில் இருந்து எழுத்தில் நான் பார்த்துருக்குறேன், பாப்பாவுடைய புக்கில் தாத்தாவுடைய புக்கில் பார்த்துருக்குறேன் அப்படின்னு அந்த குடும்பத்தை சேர்ந்த சிலரை அந்த ஆதாரங்கள் தான் நம்ம எடுத்து காட்ட போகிறோம். அந்த குடும்பத்தில் சில ஆதாரங்களை உள்ளவர்களுடைய சில ஆதாரங்களை காட்டி இவங்க வந்து இது தத்லீஸ் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்கல்ல, அதுக்கு வந்து அவங்களுக்கு முகாந்திரம் இருக்குது. ஏன்னா காலத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. இவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு பின்னாடி வந்த பலரும் சொல்லியிருப்பாங்க. பிற்காலத்தில் வந்த பலர் என்ன செய்வாங்க, இப்னு ஹஜர்லாம் அதை தத்லீஸ்ன்றார்னா அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தவரா, அவருக்கு எப்படி தெரியும், இவர் சொல்கிறத வச்சு சொல்லுவாங்க. அது பிற்காலத்தில் இந்த காலத்தில் இல்லாதவங்க அதை விமர்சித்தாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் யாருடைய விமர்சனம்? அதை கேட்டு அந்த விமர்சித்தார் இல்லையா, அதை நம்பி விமர்சித்த ஆட்கள் தான் பின்னாடி வந்தவங்க. அதில் பல லிஸ்ட்டு போடுறார். அபுதாவுது 1 இப்படி நம்பராக போடுறார். அபுதாவுது 1, ஹாக்கிம் 1 அப்படின்னு பல நம்பர்களை போடுறார். இவங்களெல்லாம் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் இல்லை. இவங்களெல்லாம் யாருன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த சிலர் இதை சொல்லியிருந்தாங்கல்ல, அதை நம்பி இவங்களும் தீர்ப்பளித்தவர்கள். அப்போ தத்லீஸுக்கு வந்து இப்போ நான் ஒருத்தன் திருடிட்டான்னு நான் சாட்சி சொல்கிறேன். நான் சாட்சி சொன்னதை கேட்டு நீங்கள் 10 பேர் போய் 100 பேர்கிட்ட சொல்லிட்டீங்க, இவர் திருடினார் யாரை பற்றி, ஒரு ஆள் ஏங்கிற ஒரு ஆள் திருடிட்டார் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்களும் என்ன சொல்கிறீங்கன்னா ஏங்கிற ஆள் திருடிட்டாருங்கிறீங்க. ஆனால் இதுக்கு ஆதாரம் நீங்களா பார்த்தியதை? நீங்கள் பார்க்கல. உங்கள் எல்லாத்துக்கும் என்ன ஆதாரம்? 10 பேருக்கு நான் தான் ஆதாரம். அப்போ பார்த்தது நான் தான், ஒரு சாட்சி தான் அது. 10 பேர் சொன்னதுனால 11 ஆகிராது. இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், பிற்காலத்தில் வந்தவங்க சொன்னதெல்லாம் லிஸ்ட்டை போட்டு இந்த அவர் சொல்லியிருக்காரு, இவர் 1 2 3 எண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுவே அடிப்படையில் தவறு. நம்ம பேசிக்காக அந்த தத்லீஸ் நிறுவுறதுக்கு எது வேணும் என்று கேட்டால், அந்த அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் அதை ஆய்வு செஞ்சு அவர் தத்லீஸ் பண்ணி இருக்கிறார் என்பதை ஏதோ ஒரு வகையில் அவங்க கண்டுபிடிச்சி சொல்வார்களே, ஆனால் அதை நம்ம என்ன செய்யலாம், பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். பரிசீலனை எடுத்துக்கொண்டு சரியானு பார்க்க வேண்டியிருக்கு. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அப்போ அதுக்கு சொன்ன அவருடைய விமர்சன வீடியோவை உங்களுக்கு போடுறேன்.
போடும்போது நீங்கள் என்ன போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அவர் என்னென்ன பேர்களை என்னென்ன விமர்சனம் சொல்கிறாரோ நோட் பண்ணி வச்சுக்கிறங்க, குறித்து வச்சுக்கிறணும். அப்போ தான் நான் அதுக்கெல்லாம் பதில் சொன்னேன்னான்னு உங்களுக்கு தெரியும். அவர் என்னென்ன விவரங்கள் சொல்கிறாரோ அதையெல்லாம் நோட் பண்ணிக்கிறங்க. அந்த வீடியோ நான் போடுறேன். அவர் இந்த ஹதீஸு தத்லீஸ் இருக்குது என்று நிறுவுறதுக்கு அவர் என்னென்ன வாதங்களை வைக்கிறார் என்பதை நீங்கள் நோட் பண்ண பிறகு நான் என்ன செய்கிறேன், ஒன்றுக்கா நான் பதில் சொல்கிறேன். அடுத்ததாக மௌலை பிஜே அவர்கள் வைத்த அலியுல்லாஹ் மீது வைத்த அவதூறுக்கான மிக பிரதானமான ஆதாரம் பலகீனமாகிறது மெயின் இதல்ல. அதை நான் முன்வைக்கலை. நான் இந்த இதை நீங்கள் கொண்டு முரம்பட்டதை நான் முன் வச்சேன். இந்த அசர் இப்போ சொல்லப்படக்கூடிய, அதாவது சயீத் இப்னுல் முஸையிப் உஸ்மான் ரதியுல்லாஹு அன்ஹுடைய கொலை சம்பந்தம் பக்கமாக சொன்ன அந்த செய்தியை வரலாற்றில் எல்லா அறிஞர்களும் தட்டிக்கிறாங்க. பல அறிஞர்கள், இப்போ நீங்கள் சொன்ன எல்லா அறிஞர்களும், லிஸ்ட்டு போட்ட எல்லா அறிஞர்களும் அதை தட்டியே வந்திருக்கிறார்கள். இது என்னது, இது பெரிய ஒரு கோளாறு உள்ள செய்தி. இது ஒரு பொய்யர் இடம்பெறுகிறார், இந்த அறிவிப்பில் ஒரு பொய்யர் என்ன செய்கிறார், இதில் இடம்பெறுகிறார் அப்படி என்று சொல்லி தட்டி வந்திக்கிறான். இப்போ அந்த செய்திகளை நான் என்ன செய்ய போகிறேன், இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுதான் மிக பிரதானமான விமர்சனம். இந்த விமர்சனத்தை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த செய்தி, அதாவது முஹம்மது இப்னு யஹ்யா அல்-துஹ்லி ஹிஷாம் இப்னு அம்மார்ட்ட அறிவிக்கிறார். ஹிஷாம் இப்னு அம்மார் இப்னு சுமையிட்ட அறிவிக்கிறார். நான் இப்னு சுமை என்றே சுருக்கமாக சொல்கிறேன். ஹிஷாம் இப்னு அம்மார் இப்னு சுமையிட்ட அறிவிக்கிறார். இப்னு சுமை இப்னு அபி திப் சொன்னதாக சொல்கிறார். இப்னு அபி திப் நான் அதை இந்த இதில் தீபு சொன்னதாக சொன்னான்னு சொல்கிறேன் லேசிக்கு, சரியா? அப்போது தீபு சொன்னதாக எனக்கு வருதில்லை. சரி, இப்னு அபி தீப் சொன்னதாக என்ன செய்கிறேன் சொல்கிறேன். அப்போ இப்போ பாருங்கள், ஹிஷாம் இப்னு அம்மா முஹம்மது இப்னு யஹ்யா அல்-துஹ்லி யார் அவருக்கு சொன்னு சொல்கிறாரு, ஹிஷாம் இப்னு சுமையிட்ட கேட்குறாரு. இப்னு சுமை என்ன சொல்கிறாருண்டா, இப்னு தொட்டும் அறிவிக்கிறேன், இப்னு திபை தொட்டும் அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். எனக்கு சொன்னார், எங்களுக்கு சொன்னார், நான் கேட்டேன், இந்த வார்த்தை எதுவுமே அவர் என்ன செய்யலை, சொல்லலை. யார்? இப்னு சுமை. இப்னு சுமை சொல்லலை. இப்னு அபி திப் எனக்கு சொன்னார் அந்த மாதிரியான வார்த்தையோ தொட்டும் என்ற வார்த்தையோ சொல்லலை. அப்படி சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம். எதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளலாம்டா, இப்னு சுமை இருட்டடிப்பு செய்யாதவர், இருட்டடிப்பு செய்கிறவர்கிட்ட விமர்சனம் இல்லாட்டி புகாரி மாதிரி இருந்தா, புகாரி அந்த லிஸ்ட்டில் சேர்த்துட்டு இவர் எந்த லிஸ்ட்டில் சேர்க்காம விட்டார். இப்னு சுமை இருட்டடிப்பு செய்கின்றவர்னு விமர்சிக்கப்பட்டவர், முன்னால் உள்ள ஆசிரியரை விட்டு அறிவிக்கக்கூடியவர். அதாவது இப்னு சுமை இப்னு அபி திப்ட்ட கேட்காத செய்திகளையும் கேட்டது போல அறிவிப்பவர். கேட்காத செய்திகளையும் கேட்டது போல அறிவிப்பார். அண்ணன் போட்டு தொட்டும் போட்டு கேட்டேன்டா தெளிவாக சொல்லிடுவார். தெளிவாக சொல்லிடுவார். இந்த கேட்டேன்னு சொல்கிற அறிவிப்பை நம்ம அலி ரலியல்லாஹு வரலாற்றில் சொல்லுவோம். அது அப்படி நீட்டாக இருக்கும். அலி ரலியல்லாஹு அவர்கள் முஹாஜிர்கள் அன்சார்கள் சூழ பையத்து செய்யப்பட்டு சிறப்பானவர்கள் ஆட்சிக்கு வந்தான்னு இருக்கும். இந்த கேட்டேன்னு வராத அறிவிப்பு தான் இது. எனது தொட்டும் யார் வழியா? இப்னு சுமை சொல்கிறாரு, இப்னு அபி திபை தொட்டும் வழியாக நேர கேட்டேன்டெல்லாம் என்ன செய்ய சொல்லலை. இது இந்த மூலக்குழப்புக்கு சம்மந்தம் இல்லை, இருட்டடிப்போடு சம்மந்தப்பட்ட, ஆசிரியரை உள்ள இருட்டடிப்போடு சம்மந்தப்பட்டது. இது நான் சொல்ல விமர்சனம் அல்ல. மௌலை பிஜி அவர்கள் அபு ஹாத்திம் ராசி என்றார், அஹமது இப்னு ஹம்பல் என்றார், முஹம்மது இப்னு யஹ்யா அல்-துஹ்லி என்றார், சாலிஹ் ஜஸரா என்றார், இப்னு ஹிப்பான் சொல்லலாம் சொல்கிறேன், இப்னு ஹிப்பான் என்றார், அபு அஹமது அல் ஹாக்கிம் என்றார். அத்தனை பேர் இவ்வளோ அறிஞர்கள் விமர்சிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஆச்சரியமான விஷயமெல்லாம் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது இதில் எனக்கு தொட்டுமண்ட அறிவிப்பு எனக்கு சொன்னார் என்ற மாதிரி எங்கேயாவது நீங்கள் கண்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அதை மறுப்பாக எடுக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் அதை மறுப்பு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நான் அதை என்ன செய்கிறேன், நான் அது புறவு சொல்கிறேன். அதை கொஞ்சம் நீங்கள் அந்த அறிவிப்புகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். அறிஞர்களுடைய விமர்சனம் பாருங்கள். அறிஞர்களுடைய விமர்சனம் பாருங்கள். இதுக்கு என்ன சொல்லிக்கிறாங்க. அபூதாவுத் சொல்கிறார், இமாம் அபூதாவுத் ஜரஹ்வத் அதில் வருது. இது நேரடி நூல்களிலிருந்து எடுத்து சொல்கிறேன்னா, அபூதாவுத் சொல்கிறாரு, காலலி ஈசா இப்னு ஷாதான் ஹதீஸ் கலை விமர்சகங்கள் ஒரு மௌலவி பிஜி அவருக்கும் தெரியும். ஈசா இப்னு ஷாதான் சொல்கிறாரு, குல்துல் ஹிஷாம் இப்னு அம்மார், ஹிஷாம் இப்னு அம்மார்கிட்ட நான் கேட்டேன். அதாவது ஹிஷாம் இப்னு அம்மார் தான் முஹம்மது இப்னு யஹ்யா அல்-துஹ்லி ஆசிரியர். அவர் அறிவிக்கிற மாதிரி ஈசா இப்னு ஷாதான் கேட்குறாரு. ஹிஷாம் இப்னு அம்மார்கிட்ட கேட்டேன், முஹம்மது இப்னு சுமை காலலக்கும் ஹத்ததனா இப்னு அபி திப், இந்த இப்னு சுமை உங்களுக்கு எங்களுக்கு சொன்னார்னு சொன்னாரான்னு கேட்குறாரு.
இப்னு அபீ திஅப் எங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு கேட்குறாரு. நல்ல முறையில் திருப்பியும் சொல்லிக்கங்க, கேட்டவங்க மூளை குழப்பத்தோடு சம்மந்தப்பட்டதில்லை, இது ஆசிரியரை இருட்டடிப்பு செய்கிறதோடு சம்மந்தப்பட்டதில் தான் இதை விசாரிக்கணும், மற்றத்தில் விசாரிக்கக்கூடாது. எங்களுக்கு சொன்னாரான்னு கேட்குறாரு. கால ஐஷின் சுஆலுக்கு அன்ஹாதா, ஹிஷாம் கேட்குற என்ன கேள்வி இதுன்னு கேட்குறாரு. ஹிஷாம் சொல்கிறாரு என்ன கேள்வி கேட்குறீங்கன்றாரு. அப்படின்னு அர்த்தம் என்ன, ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஹிஷாம் இப்னு அம்மார் கேட்டதை அப்படியே சொல்லுவார், அதில் மாற்றம் செய்ய மாட்டார். எங்களுக்கு சொன்னார்னு அவர் சொல்லி இருக்க, நான் தொட்டுமண்டா அவங்களுக்கு சொல்லுவேன். அவர் எங்களுக்கு சொன்னார்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்களுக்கு எங்களுக்கு சொன்னார்னு சொல்லிடுவேன். தொட்டுமண்டா நான் தொட்டுமண்டா செஞ்சிருவேன், சொல்லிடுவேன். என்ன கேள்வி கேட்குறீங்க என்ற அடிப்படையில் தான் இதை புரிஞ்சுக்கொள்ளணும். சரி, இது ஒரு பகுதி. இது சகீஃபா ஹதீஸ், இந்த ஹதீஸ் சயீத் இப்னு முஸைப் ஹதீஸை பொறுத்து. இது அன்றைக்கே ஈசா இப்னு ஷாதான் விமர்சிச்சுக்கிறாரு. இப்னு சுமை ஹதீஸ் கலையில் இருட்டடிப்பு செய்கிறவர் எங்களுக்கு சொன்னார்னு உங்களுக்கு சொன்னாரா சொல்லலாட்டி சிக்கல் அந்த ஹதீஸ். இது யார் எடுத்து எழுதுறாரு? அபூ தாவூத் ஆஜூரி பதிவு செய்கிறார். சரியா? இலலுல் ஹதீஸ் இப்போ சொன்னார். அபூ ஹாத்திம் ராசியை பற்றி சொன்னார். அபூ ஹாத்திம் ராசி மேதை இந்த மாதிரி ஹதீஸுகளை அதாவது சுண்டி எடுக்கக்கூடியவர். அவரே முகமது இப்னு யஹ்யா துஹ்லி பற்றி என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாரு. அந்த அபூ ஹாத்திம் ராசி சம்பந்தமாக அபூ ஹாத்திம் ராசிட்ட 2782 இந்த பாருங்க, அபூ தாவூத் ஈசா இப்னு ஷாதான் ரெண்டு பேர் விமர்சிக்கிறாங்க, அந்த அன்றைய கால அறிஞர்கள், வாழ்ந்த கால அறிஞர்கள். இப்போ மூணாவது அபூ ஹாத்திம் ராசி, அவர்கிட்ட இந்த ஹிஷாம் இப்னு அம்மார் இந்த ஹதீஸை பற்றி கேட்டேன். எது? அதாவது சயீத் இப்னு முஸைப் உஸ்மான் கொலை சம்பந்தமான செய்தியை பற்றி. அன் இப்னு சுமை அன் இப்னு அபீ திஅப் அன் ஸுஹ்ரி அன் சயீத் இப்னு முஸைப் மக்தலி ஃபி மக்தலி உஸ்மான் இப்னு அஃபான் கால அபி, தந்தை சொல்கிறாரு, அபூ ஹாத்திம் ராசி சொல்கிறாரு, சஅல்து மஹ்மூத் இப்னு ஈஸா இப்னு சுமை, இந்த இப்னு சுமையிட பேரன் ஒத்தரிக்கிறார் மஹ்மூத் உண்டு, அவரும் நம்பகமானவர், ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒருவர், தபகாத் என்ற புத்தகம் எழுதினார். பேரர்கிட்ட கேட்டேன் அன்ஹாதல் ஹதீஸ், இந்த ஹதீஸை பற்றி கேட்டேன். ஒரு செய்தி வருதேன், ஏன்னா அறிஞர்கள்ட்ட விமர்சனம் இடையில இவர் விட்டு அறிவிச்சுக்கிறார். விடப்பட்டவர் யார் தெரியுமா? இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைத், பொய்யர், இடையில விட்டவர். இவர் யாரை விட்டு அறிவிச்சுக்கிறாருன்னா பொய்யரை விட்டு அறிவிச்சுக்கிறார். அந்த அந்த செய்தி அவருக்கு தேவைன்றதுக்கு அறிவிச்சுக்கிறார். இந்த செய்தியை பற்றி பேரர்கிட்ட கேட்டேன், இப்னு சுமையிட பேரர்கிட்ட கேட்டேன். பேரர் ஹதீஸ்கள் அறிஞராகிறார், அவர்கிட்ட கேட்டேன். ஃபஹத்தனி வக்கால், அந்த ஹதீஸை சொல்லிட்டு சொன்னார். வக்கால ஃபி கிதாபி இப்னு சுமை, என் அப்பட புத்தகத்தில் எப்படி இருக்கேன், அவர் அந்த ஹதீஸ்களை தொகுத்து வச்சு அந்த புத்தகத்தில் எப்படி இருக்கேன்டா, ஹத்தனி ரஜுலும் மின் அஹ்லில் மதீனா, மதீனா வாசிகளில் ஒருவர் இப்னு அபீ திஅப் எனக்கு சொன்னார்னு தான் இருக்குது. மதீனா வாசிகளில் ஒருவர் இப்னு அபீ திஅப் எனக்கு சொன்னார்னு இருக்குது. அந்த மதீனா வாசியை விட்டுட்டு தான் இவர் என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவிச்சுக்கிறாரு. மதீனாவாசி யார் தெரியுமா? இந்த இஸ்மாயில் இப்னு யஹ்யா தான். மதீனாவாசியில் ஒருவர் என்று அந்த அவர் எழுதின அந்த நூலில் என்ன செய்தி இருக்கு, ஹிஷாம் இப்னு அம்மார் புக்லேருந்து தான் அறிவிப்பார். சரியா? அதனால தான் பிற்காலத்தை குழப்பமாயினோடனே ஒழுங்காக என்ன அறிவிச்சுக்கெல்லாம் போச்சு. இப்போ யார்? மஹ்மூத் இப்னு ஈஸா இப்னு சுமை பேரன். அதே போல் அப்துர் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்திம், அபூ ஹாத்திமோட மகன். அதே போல் அபூ ஹாத்திம் ராசி, அப்புறம் ஈஸா இப்னு ஷாதான், அப்புறம் அபூ தாவூத் எழுதுற ஆஜுர்ரி, 6 பேர். ஹதீஸுடைய விமர்சனம், இந்த ஹதீஸுடைய எல்லாம் அந்தந்த காலத்தில் உள்ளவங்க, அவருடைய நேரடி காலத்தில் உள்ளவங்க. தாரிகுல் கபீரில் இமாம் புகாரி என்ன செய்கிறார், இசைமனு சொல்றது, அதாவது இப்னு அபீ திஅபிடத்தில் இந்த ஹதீஸை இப்னு சுமை கேட்கவில்லை என்று அறிவிக்கப்படுகிறது, சொல்லப்படுகிறது. யார் சொல்கிறாரு? இமாம் புகாரி சொல்கிறார். இந்த செய்தி தாரிகுல் கபீரில் என்ன செய்து வருது. அப்போ இமாம் புகாரியும் என்ன செஞ்சுக்கிறாரு, விமர்சிச்சுக்கிறார். 7 பேர் இமாம் புகாரியும் விமர்சிச்சுக்கிறார். இந்த யுகாலு சொல்லப்படுகிறன்றதை வச்சு என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் விமர்சனத்துக்கு வரக்கூடாது. உங்களுக்கு தெரியும், சகோதரர் சயீத் இப்ராஹிமுக்கு மறுப்பு சொல்கிற டைமில் இதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் முழுமையாக புகாரி விமர்சிக்கிற அந்த யுகாலு என்று சொல்லப்படுற எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், அசஹ் என்று சொல்லப்படுறதில் எடுத்து பாருங்கள், எப்படி என்ன செய்யலாம் புரிஞ்சுக்கலாம்னு விளங்கப்படுத்திக்கிறேன். அது ஒரு சப்ஜெக்ட். இப்போ 8வது அடுத்தது தாரீக் திமஷ்க் இருக்குதே, இந்த செய்தி வார கிதாபு. இப்போ மௌலவி அவர்கள் தாரீக் திமஷ்கில் இப்னு அசாக்கிர் பதிவு செஞ்சுக்கிறான்னு சொல்லிங்களே, இதிலேயே இமாம் இப்னு அசாக்கிர் பதிவு செய்கிறாரு. இந்த சாலிஹ் ஜஸரான்ற ஒருத்தரை சொன்னார். சாலிஹ் ஜஸரா பற்றி சொல்லுவார். இதில் யார்? மௌலவி பிஜி அவர். சாலிஹ் ஜஸரா வந்து அந்த ஹதீஸ் எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணாருன்ற எப்படிட்டா. அதுபோல் முகமது இப்னு யஹ்யா அதுக்குள்ளே இப்படி வர முடியாது, வணங்கிட்டா அபூ சயீத் இது வர முடியாது, இது இப்படி தான் வரணும் என்று முகமது இப்னு யஹ்யா அதுக்குள்ளே டெஸ்ட் பண்ணினார். டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே எனக்கு தெரியும், நீங்கள் சரியாக சொல்கிறீங்கன்னு பார்த்தேன்னு சொல்லி சாலிஹ் ஜஸரான்ற சாலிஹ் வந்து சாலிஹ் இப்னு முகமது ஜஸரா வந்து ஹதீஸ்களை விமர்சனர்களே ஒருத்தர். முகமது இப்னு யஹ்யா அதுக்குள்ளியோடு நிறைய காலம் இருந்தவர். அவர் சொல்கிறாரு, இமாம் முஸ்லிம் எனக்கு இந்த 2 கதைகளை பதிவு செஞ்சுக்கின்றார், இந்த 2 சம்பவங்களை பதிவு செஞ்சுக்கின்றார். ஒன்று இந்த உஸ்மான் ஹதீஸ் உஸ்மான் சம்பந்தமான விமர்சனத்தையும் என்னிடமிருந்து பதிவு செய்து கொண்டார். யார்? இமாம் முஸ்லிம் பதிவு செஞ்சு கொண்டார் என்னிடமிருந்து.
சரியா? இப்போ பாருங்க, இமாம் முஸ்லிம் என்னிடமிருந்து இந்த விமர்சனத்தை பதிவு செஞ்சு கொண்டார். 8வது ஆளா இமாம் முஸ்லிமை சேருங்க. சாலி ஜசரா என்ன 9வது ஆளா என்ன செய்றீங்க சேருங்க. சாலி ஜசரா இது எவ்வளோ விமர்சிச்சிக்கா நான் பிறகு சொல்கிறேன். சாலி ஜசரா வந்து இதை மிகவும் ஆய்வு செஞ்சு விமர்சிச்சிக்காரு. மற்றவங்களை போல இவன் ஆய்வு செய்வார். முகமது இப்னு யஹ்யா தஹ்லியோடு இருந்தவர். இதை எங்கே பதிவு செய்கிறாரு? இப்னு அசாக்கிரில் பதிவு செய்கிறாரு. இந்த இதில் வந்து இப்னு சுமை இப்னு அபி தீபு கடையில் உற்றிக்கிறான்றதை ஆரம்பகால ஹதீஸ்களை அறிஞர்கள் எல்லாரும் விமர்சித்த செய்தி இது. அடுத்தது அப்தான் வந்து ஹதீஸ்கலை விமர்சகர்களில் மிக முக்கியமான ஒருவர். அவர் சொல்கிறாரு, இது வந்து அதாவது காமில் தோஃபா ஒரு ரிஜாலில் வருது. சரியா? அப்போ இதில் பாருங்கள், அப்தான் சொல்கிறாரு, சமிஅத்து இப்னு அபி சுமை யகூல். இந்த இப்னு சுமை இருக்கிறாரு, அவரோட பேரர் மஹமூதுன்னு சொன்னேன். இந்த மஹமூது சொல்கிறார், பேரர் மஹமூதுன்ற இந்த இடத்துல இப்னு சுமையோட பேர் நான் ஷோர்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறேன். சரியாட்டி முகமது இப்னு ஈசா இப்னு அல் காசிம் இப்னு சுமை தான் அவர். சரியா? அப்போ இதில் இப்னு சுமையுடைய பேரர்னு சொல்கிறது மஹமூதனான். இப்போ அப்தான் சொல்கிறாரு, நான் மஹமூது சொல்ல அதாவது இப்னு சுமையுடைய பேரர் சொல்ல கேட்டேன். யார்? அபு ஹாத்திம் சொன்ன அதே பேரர் சொல்ல கேட்டேன். லம் யஸ்மா அபி ஹதீத மக்தலி உஸ்மான் மின் இப்னு அபி தீப். இப்னு அபி தீப் இடத்திலிருந்து என் பாட்டனார் இதை கேட்கல, நேரடியாக கேட்கவில்லை. இன்னமா ஹுவ ஃபி கிதாபி அபி அன் காஸ். கதை சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர்கிட்ட தான் இந்த செய்தியை என்ன செஞ்சுக்கிறாரு, இவர் பதிவு செஞ்ச கதைகள் சொல்லி கண்டிப்பார். அந்த அறிவிப்பாளர்கிட்ட தான் புத்தகத்தில் என்ன செஞ்சுக்கிறாரு, பதிவு செஞ்சுக்கிறாரு. இப்போ ஈசா இப்னு ஷாதானும் சொல்கிறாரு, மஹமூத் இப்னு ரபியும் சொல்கிறாரு, அப்தானும் சொல்கிறாரு. என்ன இந்த தகவல்? இவர் முதல்லிஸ். யார்? இப்னு சுமை முதல்லிஸ், இருட்டடிப்பு செய்கிறவர். நம்பகமானவராக இருந்தாலும் அறிவிப்பாளரை விட்டு என்ன செய்வார், அறிவிப்பார் என்று சொல்கிறார். இவரோட சேர்த்து பேத்தின நான் நினைக்கிறேன் 10வது அறிவிப்பாளர். இதை காமில் ஃபி தோஃபா ரிஜால், அதாவது இவர் நம்பகமானவராக இருந்தாலும் இந்த மாதிரி ஹதீஸில் இருட்டடிப்பு செய்கிறவர் வந்து தோஃபா ரிஜால் அல் காமில் ஃபி தோஃபா ரிஜால் இப்னு அதி என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். இமாம் இப்னு ஹிப்பான் எல்லாருக்கும் பிரபலியமான அறிஞர். அவர் சொல்கிறாரு, சரியா, இத்தனைக்கு மர்வானை விமர்சித்தவர்கள் ஒருத்தர் இப்னு ஹிப்பான். மர்வான் நான் ஹதீஸில் பதிவு செய்ய மாட்டேன்னு சொன்னவர்கள் ஒருத்தர் இமாம் இப்னு ஹிப்பான். அந்த அதாவது இமாம் இப்னு ஹிப்பான் சொல்கிறாரு, எப்படின்னா இவரை முகமது இப்னு ஈசா இப்னு காசிம் இப்னு சுமையை சொல்லிட்டு வார டைமில் சொல்கிறாரு, இந்த முகமது இப்னு ஈசா இப்னு காசிம் இப்னு சுமை இருக்கிறார் தானே, இவருடைய புனை பேர் வந்து அபு சுஃபியான். இவரோட புனை பேர் அபு சுஃபியான். இவர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வலால வாரவர், அதாவது அடிமையாந்து விடுதலை செய்யப்பட்ட அந்த பரம்பரையில் வரக்கூடியவர் இவர். இப்போ இவர் என்ன சொல்கிறான்னு சொல்கிறா, இவர் முஸ்தகிமுல் ஹதீஸில் வந்து நேர்மையானவர், தன்மையானவர். யார்? இப்னு சுமை. இதா பையன சமாஅ ஃபி ஹபரிஹி, தான் கேட்டவரை தெளிவாக சொன்னால். இப்போ தான் கேட்டவரை தெளிவாக சொன்னால் இவர் ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளலாம். ஃபஅம்மா ஹபருஹுல்லதி ரவா அன் அபி இப்னு அனி ஸுஹ்ரி அன் சயீத் இப்னு முஸய்யிப். இந்த இப்னு அபி தீப் வலியா ஸுஹ்ரி வலியா சயீத் இப்னு முஸய்யிப் வலியா அறிவிக்கிறார் அந்த செய்தி ஃபி முக்தலி உஸ்மான் ரலியல்லாஹு செய்தி கொலை சம்பந்தமான லம் யஸ்மஅஹு மின் இப்னு அபி தீப். இப்னு அபி தீப் இருந்து கேட்கல. இப்னு சுமை இப்னு அபி தீப் இருந்து கேட்கவில்லை. சமிஅஹு மின் இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லாஹ் பித்தைமி. இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்ற பொய்யர்கிட்ட இருந்து தான் கேட்டுக்கிறார். பொய்யர் நீங்கள் விவரத்தில் சொல்லலை, சரியா? பொய்யர்ட்டின்னு தான் கேட்டுக்கிறாரு. அன் இப்னு அபி தீபின் ஃபதல்லஸ அன்ஹு இஸ்மாயில் வாஹின். அவர்கிட்ட ததிலி செஞ்சு இருட்டடிப்பு செஞ்சு தான் இந்த செய்தி என்ன செஞ்சார், அறிவிச்சார். அவர் மிகவும் பலகீனமானவர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ யார்? இமாம் இப்னு ஹிப்பான் 11வது நபர். சரியா? இதில் 11வது நபர். சரி, இமாம் இப்னு அதின்னு சொன்னேன். அவர் என்ன சொல்கிறாண்டா, வல்லதி உன்கிர அலைஹி. இந்த இவர் இப்னு சுமை வந்து நம்பகமானவர் தான், ஆனால் இவருக்கு விமர்சிக்கப்பட்டது எது அப்படின்னு சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை சம்பந்தமான செய்தி, அதுதான் இவர் விமர்சிக்கப்பட்டது. இது இப்னு அபி தீப் பற்றி அவர் கேட்கவில்லைன்னு விமர்சிக்கப்பட்டது. 12வது நபர் இமாம் இப்னு அதி. சரி, அடுத்ததாக இப்போ பாருங்கள், இதில் அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் என்ற ஒரு அறிஞரிக்கிறார். அபு அப்துல்லா அல் ஹாக்கிம் மாதிரி அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் ஒரு அறிஞரிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த செய்தியை பற்றி சொல்கிற டைமில் இவர் வந்து அதாவது நம்பகமானவர் தான், ஆனால் இப்னு அபி தீப் வழியா முன்கரான நிராகரிக்கப்படத்தக்க ஒரு செய்தியை அறிவிச்சிக்கிறாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை சம்பந்தமான விஷயத்தில் சொல்லப்படுகிறது. அது அவருடைய நூலில், யார் நூலில்? இப்னு சுமையுடைய நூலில் எப்படி இருக்கின்றா, இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்றவர் வழியாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இங்கே இப்னு அபி தீப் என்ன செஞ்சுக்கிறாரு, நேரடி அறிவிக்கிற மாதிரி அறிவிச்சிக்கிறாரு. ஃபஸ்கத்த இஸ்மாயில், அந்த இஸ்மாயில் என்ற பொய்யரை விட்டுட்டாரு. இஸ்மாயில் தாஹிபுல் ஹதீஸில் போக்கானவர். அவர் இஸ்மாயில் வந்து ஹதீஸில் ஒன்றும் இல்லாதவர் அப்படி என்று சொல்லி இவர் சொல்கிறார். அப்போ இது அபு அஹ்மத் அல் ஹாக்கிம் என்ன செய்கிறாரு, இந்த விஷயத்தை சொல்லி காட்டுறதை பார்க்குறோம்.
இந்த செய்தியை பாருங்கள், மதீனத்து தாரிக் மதீனத்து தான் மிக முக்கியமானது. தாரிக் மதீனத்து திமஷ்கில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்ட கிரந்தத்திலேயே 55வது பாகம் 68வது பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தி. இந்த நூல் என்கிட்ட முழுசாகவே இருக்குது, அதாவது இந்த அச்சு வடிவிலையும் இருக்குது, பெரிய நூல் அது. அதில் வருது சாலிஹ் பின் முகமது சொல்கிறாரு, சாலிஹ் பின் முகமது சொல்கிறார் பாருங்க, இந்த செய்தியை எது உஸ்மான் ரதிலாவோட செய்தி இதே அந்த கொலை செய்யப்பட்ட செய்தி அப்படியே ஃபுல்லாக ஹிஷாம் பின் அம்மார்கிட்ட நான் அதாவது அந்த இஸ்னாத சொல்லல கேட்குறேன். கேட்கக்குள்ள ஹிஷாம் சொல்கிறாரு, நல்லா கேட்டுக்கங்க, சாலிஹ் பின் முகமது சாலிஹ் ஜஸரா இவரும் அந்த டெஸ்ட் பண்ணது அது சொல்லப்பட்ட அந்த சாலிஹ் ஜஸரா சொல்கிறாரு, ஹிஷாம் இப்னு அம்மார் எங்களுக்கு சொன்னார், முஹம்மது இப்னு ஈஸா இப்னு அல் காசிம் அதாவது இப்னு சுமை அவர் சொன்னதாக, அவர் இப்னு அபி திப் வழியாக சொன்னதாக தொட்டும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு. ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்கிறாரு, ஃபஜஹித்து பிஹி அல் ஜஹத், நான் கடுமையாக முயற்சி எடுத்தேன் இப்னு சுமை ஹத்ததனான்னு சொல்லணுண்டு. எப்படி எங்களுக்கு சொன்னார்னு இப்னு சுமை சொல்லணுன்றதுக்கு திருப்பி திருப்பி முயற்சி எடுத்தேன். உங்களுக்கு சொன்னாரா உங்களுக்கு சொன்னாருன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். ஃபஅபா, இப்னு சுமை எனக்கு சொன்னார்ன்னு சொல்கிறத சொல்லவே இல்லை, அந்த வார்த்தையை அவர் சொல்லவே இல்லை. ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்கிறாரு, திருப்பி திருப்பி கேட்டேன், அதை சொல்ல அவரை தொட்டும் தான் சொன்னார். முயற்சியும் நடந்தீங்க இல்லையா? ஹிஷாம் இப்னு அம்மார் கடும் முயற்சி எடுத்துக்கிறாரு. நீங்கள் என்ன எனக்கு சொன்னாருன்னு சொல்லுங்க, அப்படி இருந்தா உங்களுக்கு சொன்னதானே உங்களுக்கு சொன்னதை அறிவிக்கணும், இருட்டடிப்பு செய்கிறவங்க தானே மாறி அறிவிக்கணும். ஆனால் அவர் என்ன செய்யலை, சொல்லலை. அப்படி என்று யார் சொல்கிறாரு? ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்கிறாரு, சாலிஹ் ஜஸராட்ட இப்னு சுமை அந்த வார்த்தை என்ன செய்யலை, என்னட்ட சொல்லலை அப்படின்றாங்க. ரைட். ஃபஅபா ஐயக்கூல இல்லா அன் இப்னு அபி தீபின், இப்னு அபி தீபின் மட்டும்தான் அவர் சொன்னார், மற்றதை மறுத்துட்டார், சொல்கிறதுக்கு மறுத்துட்டார். அப்போ சாலிஹ் சொல்கிறாரு, நான் இந்த மஹ்மூது சொன்னனே பேரரண்டு இந்த அவர் மஹ்மூத் என்கிட்ட சொன்னார், ஏண்ட பாட்டனார் புத்தகத்தில் அவர் தொகுத்த நூலில் எப்படி இருக்கேன்னு சொன்னால், இது இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்ற பொய்யர் வழியாக தான் இருக்குது. பொய்யர் இந்த இடத்துல அவர் சொல்லலை, பொய்யர் சொல்கிறார், இஸ்மாயில் இப்னு யஹ்யா வழியாக தான் என்ன செய்யுது இருக்குது. அதாவது பாட்டனார் புத்தகத்தில் இப்னு சுமை, இஸ்மாயில் இப்னு யஹ்யா, இப்னு அபி தீப், இந்த இஸ்மாயில் இப்னு யஹ்யா நடுவில் வராரு. அதை எடுத்துகிட்டு தான் தொட்டுமன்னு அறிவிக்கிறார். நம்பகமானவர்கள் தொட்டுமன்னு அறிவிப்பாங்க தான், ஆனால் இருட்டடிப்பு செய்கிறவராக இருந்தால் விட்டது கன்ஃபார்ம். இப்போ தொட்டுமன்னு அறிவிக்கிறார். இப்போது அவர் இஸ்மாயில் இப்னு யஹ்யா யாருண்டா எதா உல் ஹதீஸ்களை புனையக்கூடியவர், கதைகளை கட்டி விடுறவர். அவரை விட்டு தான் இப்னு சுமை என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவிச்சுக்கிறாரு என்று சாலிஹ் ஜஸராட விசாரணையை பாருங்க. இப்போ சாலிஹ் ஜஸரா ஹிஷாம் இப்னு அம்மார் இப்படி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இப்னு சுமையோட பேரறிக்கிறார் மஹ்மூத், இவர் எங்கள் பாட்டனார் இஸ்மாயில் இப்னு யஹ்யா விட்டுட்டு தான் என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவிச்சுக்கிறார். அவர்கிட்ட தொகுப்பு நூலில் இப்படி தான் என்ன செய்யுது இருக்குது அப்படின்றார். சரிதானே? அப்போது சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த யஹ்யா இப்னு உபைதுல்லா யார் தெரியுமா? யார்? சாலிஹ் ஜஸரா சொல்கிறாரு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வழியாக நிறைய பொய்களை கட்டி விட்டவர். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வழியாக நிறைய பொய், யஅலா பின் உபைத் வழியாக பொய்களை கட்டி விட்டவர் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு சாலிஹ் பின் முகமது சொல்கிறாரு, இதுதான் முக்கியம், இந்த செய்தியை நான் போய்த்து முகமது இப்னு யஹ்யா துஹலிட்ட சொன்னேன். இந்த இப்னு சுமை நீங்கள் அறிவிச்சிங்களே ஒரு அறிவிப்பு, ஹிஷாம் இப்னு அம்மார் சொல்லி இப்னு சுமை கேட்டதாக ஒரு அறிவிப்புன்னு அறிவிச்சிங்களே, அதில் இந்த கேஸ் இருக்கே, இப்படி அண்ணா செஞ்சு தொட்டுமண்டு அறிவிச்சு இஸ்மாயில் இப்னு யஹ்யாவை விட்டே அறிவிச்சிக்கிறாரு. இந்த கதையை நான் அப்படியே பற்றி யார்கிட்ட சொல்கிறேன், முகமது இப்னு யஹ்யா துஹலிட்ட சொல்கிறேன். மோளை பிஜே உயர்த்தி பேசி, அதான் உயர்த்தினா எல்லை மீறி உயர்த்தி பேசி அவர்கிட்ட சொன்னேன். அவர் அல்லாஹுல் முஸ்தான் அப்படின்றார். இந்த சம்பவத்தை கேட்டுட்டு அல்லாஹுல் முஸ்தான், அல்லாவே போதுமானவன். அதாவது இதை வேண்டிய மாதிரி மோளை பேஜை மாட்டுக்கிறது சொல்லல, அல்லாஹுல் முஸ்தான் என்று படிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், அல்லாவே உதவியாளன், அல்லாவே போதுமானவன். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, நான் இதை அறிவித்த செய்தி உண்டே, நான் இதை அறிவிக்கிற செய்தி உண்டு, இதில் இப்படி ஒரு செய்தி நடந்திருக்கா என்று கவலையில் தான் என்ன செய்கிறது, இது கவலையில் தான் அல்லாஹுல் முஸ்தான் சொல்கிறது. விளங்கிட்டா? இப்படி ஒரு கட்டுக்கதை என்ன என்ற வழியாக அறிவிக்க வச்சுட்டாங்களே என்ற ஒரு கவலை தான் அதில் வருது. அதான் அல்லாஹுல் முஸ்தான் அப்படின்னு சொல்கிறது. இவ்வளோ 12-13 அறிஞர்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, இந்த செய்தியில் இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்ன உடுபட்டிக்கிறார், அதுக்கு சார்பாக தான் முகமது இப்னு யஹ்யா தகவலையும் முடிவெடுப்பார். அப்போ இந்த செய்தி அவருக்கு சொல்லப்பட்டு இப்னு சுமை இப்படி விடுபட்ட செய்தியை ஹிஷாம் இப்னு அம்மாரே சொல்கிறாரு, இடையில விட்டு அவர் அறிவிச்சார், திருப்பி திருப்பி ஹத்ததனான்னு சொல்லவே இல்லை அப்படின்ற. இப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? சரியா? அப்போது இப்போ இதில் பாருங்கள், அடுத்ததாக வாரேண்ணா. சரியா? இன்னும் சிலர் என்ன செஞ்சுக்கிறாங்கடா, இவரை விமர்சித்தது நாங்கள் அதை ஏற்றுக்கலை, ஆனால்
தஜ்ஜால்னு விமர்சிச்சுக்கிறாங்க. யார்? இப்னு சுமைய. இந்த கதையால் தான் அது இந்த தஜ்ஜால்னு விமர்சிக்கிறாங்க. துஹைம் என்ற அறிஞர் வந்து துஹைமேன்னு சொல்லுவார் மௌலவி பிஜே அவர்கள். துஹைம் என்ற அறிஞர் வந்து இவர் ஹதீஸ் கலை அறிஞரே அல்ல அப்படின்னு விமர்சிச்சுக்கிறாங்க. அடுத்தது ரைட். இப்போது இப்படி விமர்சிச்சு அந்த விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்து நம்ம இல்லை அவர் நம்பகமானவர் தான் அந்த முடிவில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் விமர்சித்தவங்க இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும். நம்பகமானவர் இருந்தாலும் ஹதீஸ் கலையில் இருட்டடிப்பு செய்கிறவர் அப்படின்றத இவ்வளோ அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க. நான் பட்டியலாக சொல்கிறதாக இருந்தால் இமாம் புகாரி, இமாம் முஸ்லீமுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதை விமர்சனத்தை அவர் ஏற்றுக்கண்டாரா இல்லை என்றாலும் முஸ்லீமுக்கு சொல்லப்பட்டிருக்குது. சரியா? அவரோட இருந்த யாரோட? இமாம் முகமது இப்னு யஹ்யா துஹுலியோடு இருந்தவர்களில் சாலிஹ் ஜஸரா, ஈசா இப்னு ஷாதான், ஹிஷாம் இப்னு அம்மார், அதுபோல் என்ன அப்புறம் இந்த அப்தான், அப்புறம் அபு தாவூத் இந்த பதிர ஆஜுர்ரி, இவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த ஹதீஸை விமர்சி. அது இல்லாமல் அபு அஹமது அல் ஹாக்கிம், இமாம் இப்னு ஹிப்பான் இவர்களாக இந்த ஹதீஸை விமர்சிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் அபு ஹாத்திம் அர் ராசி, அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்தம் இவர் என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த ஹதீஸில். அதாவது எல்லாருமே முதலி செஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் இடையில ஒரு பொய்யரை விட்டு தான் அவர் என்ன செஞ்சுக்கிறார், அறிவிச்சுக்கின்றார். இப்போ நீங்கள் இமாம்களை என்ன செய்ய போகிறீங்க தெரியலை. சரியா? ஏண்டா இவ்வளோ இப்படி தான் ஹதீஸ்களை விமர்சனத்தை நம்ம அங்கீகரிக்க இயலும். இதை மீறி அந்த இமாம்கள் ஆதாரத்தை பார்க்காமல் அதை சொல்லியிருக்கிறார்கள் என்றா அதுக்கு ஒரு மறுப்பு தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரியா? ஏண்டா இவ்வளோ அறிஞர்கள்ட்ட செய்தியை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு வேறு மாதிரி கொண்டு போவீங்கன்னா அது உங்களோட சத்துவ ரீதியான வாதங்கள் உள்ள பிரச்சனைன்னு தான் நம்ம என்ன செய்ய வேண்டிய சொல்ல வேண்டியிருக்குது. இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் நம்ம தொடரும், அது வேறு. ஆனால் அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு நீங்கள் போக மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அதாவது சாலிஹ் ஜஸரா, அடுத்த இப்னு ஷாஹீன். இப்னு ஷாஹீனும் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த முகமது பின் ஈசா இப்னு சுமை வந்து நம்பகமானவர் தான். ஆனால் அவர் இஸ்மாயில் இப்னு ஐயா என்ற பொய்யரை நடுவில் விட்டுட்டார். இப்னு சுமை விட்டுட்டு தான் என்ன செஞ்சுக்கிறார், அறிவிச்சுக்கிறாரு அப்படின்றாரு. அடுத்ததாக இமாம் தாரகுத்னி ஞாபகம் இருக்கும். இமாம் தாரகுத்னி அந்த ஹதீஸ் என்ன சொன்னார், புகாரி பதிவு செய்யவில்லை என்றார். அதுக்கே பிஜே வந்து லைவ் ஆக்கிட்டேன்றார். இதில் என்ன சொல்கிறார் பாருங்கள், லைஸ பிஹி பஸ், இதில் பிரச்சனை இல்லை. வ ஜஸம இப்னு ஹிப்பான் உறுதியாக சொல்கிறார் பி அன்னஹு தல்லஸ ஹதீஸ் இப்னு அபி தீப், இப்னு அபி தீப் ஹதீஸை இருட்டடிப்பு செஞ்சுட்டார். இவர் காரணத்தோடு என்ன செஞ்சுக்கிறாரு, இப்னு ஹிப்பான் இந்த தாரகுத்னி பதிவு செய்கிறார். வழங்கிட்டா ரைட். இவ்வளோ அறிஞர்களும் இப்போ 14-15 அறிஞர்கள் சிலர் அங்கீகரித்திக்கிறாங்க, சிலர் விமர்சிச்சுக்கிறாங்க, சிலர் அதை என்ன ஆதாரமாக எடுத்துட்டு சிலர் காரணங்களோடு விளங்கப்படுத்திக்கிறாங்க. இவ்வளோ பேரும் முகமது இப்னு யஹ்யா துஹுலி, ஹிஷாம் இப்னு அம்மார் வழியாக, ஹிஷாம் இப்னு அம்மார் முகமது இப்னு ஈசபனில் காசிம் இப்னு சுமை வழியாக அறிவித்த செய்தி இப்னு அபி தீப்ட்ட நேரடியாக கேட்டது இல்லை. காரணம் அவர் முதல்லிஸ், அவர் ஹதீஸ் கலையில் இருட்டடிப்பு செய்யக்கூடியவர். இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைத் தைமி என்ற மதீனாவாசிய அந்த பொய்யரை விட்டுட்டு தான் என்ன செஞ்சுக்கிறாரு, அவர் இதில் அறிவித்திருக்கிறார் என்று அத்தனை பேர் என்ன செய்கிறாங்க. இவ்வளோ அறிஞர்களும் சொல்கிறாங்க. எல்லாமே அதிகமாக நம்ம சொன்ன அதிகமாக பெரும்பாலும் 190 அறிஞர்கள் 4ஆம் நூற்றாண்டுக்கு உள்ள, இங்கே பிந்தி இல்லை, ஆரம்பத்தில் உள்ள அறிஞர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க. இவ்வளோ பேர் இன்றைக்கு விமர்சித்தவங்க நிறைய பேர் இருக்கிறான். அன்றைக்கு இவ்வளோ அறிஞர்கள் இதை விமர்சிச்சுக்கிறோம். இவ்வளோ இத்திஃபாக்கான விமர்சனம் உள்ள செய்தியை நீங்கள் எப்படி கொண்டு வந்து அலி ரலியல்லாஹு மீது இட்டு கட்டுறதுக்கு வைப்பீங்க? இதில் அந்த வீடியோ கேட்டிங்களா? சரி, அந்த வீடியோவில் சாராம்சம் என்னன்னு கேட்டால், இந்த முகமது இப்னு ஈசா என்பவர் அவர் அபூ தீப்ட்ட கேட்கலை. முகமது ஈசாங்கிறது யார்கிட்ட கேட்கல, இப்னு அபி தீப்ட்ட கேட்க கிடையாது. இப்னு அபி தீப்ட்ட இருந்து ஒரு மனிதர் கேட்டு அந்த மனிதர் தான் முகமது ஈசாவுக்கு சொன்னார் என்று அந்த முகமது ஈசாவுடைய குடும்பத்தில் உள்ள ஆட்களை, சில இடத்துல மகன், சில இடத்துல பேரன், சில இடத்துல மக வீட்டு பேரன், சில இடத்துல மகன் வீட்டு பேரன் என்று பல விதங்களில் அந்த வார்த்தைகள் வருகிறது. அப்போ அவருடைய மகனோ அல்லது மக வீட்டு பேரனோ மகன் வீட்டு பேரனோ யார்கிட்ட போய் கேட்குறாங்க. ஒவ்வொரு ஆளும் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்ட மாதிரி வருது. கேட்டோம்னு சொன்னால் அந்த பேரமாருவில் மகமாருவில் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் வாப்பா இந்த ஹதீஸ் புக்கு இருக்குது, அவர் புக்கு வச்சுருந்தார், அந்த புக்கில் அனிபனி அபிதேபின் என்று அதில் இல்லை, வேறு எப்படி இருக்கிறது, ஒரு நபரை சொல்லி இந்த நபர் வழியாக அபூதீப் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் நடுவில் இருந்தார். அதனால் இப்னு அபி தீப் என்பவர் இந்த முகமது ஈசாட்ட நேரடியாக எதையும் சொல்லலை. முகமது ஈசா இப்னு அபி தீப்ட்ட நேரடியாக கேட்கலைங்கிற என்ன ஆதாரம், அந்த முகமது ஈசா இருக்கிற அறிவிப்பாளர் அவர் எழுதின புஸ்தகத்திலேயே எப்படி எழுதியிருக்கிறாரு,
முகமது ஈசாங்கிறவர் தன் புஸ்தகத்தில் எழுதுறாரு, எனக்கு ஒரு மனிதர் சொன்னார், அந்த மனிதருக்கு இப்னு அபி திப் சொன்னார் என்று புக்கில் இருக்குது. அப்போ நேரடியாக அந்த இப்னு அபி திப் சொன்னார்னு அது புக்கில் இல்லை என்று யார் சொல்கிறா? அந்த முகமது இப்னு ஈசாவுடைய உறவினர் குடும்பத்தார் சிலர் சொல்கிறாங்கன்னு இருக்குல்ல. இதுதான் பிரதானமான ஆதாரம். இதை நம்ம பிரதானமாக ஆதாரமாக எடுத்துக்கலாம். இவங்க தான் நேரடி சாட்சிகள். இதை வைத்து கொண்டு அபுதாவுது இவங்க ஹாக்கிமு பல பேரும் சொல்லியிருப்பாங்க. அவங்களெல்லாம் இதுக்கு நேரடி சாட்சி கிடையாது. இதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் அதில் நம்பர் போட்டெலாம் எண்ணக்கூடாது, சரியா? அது ஒரு பெரிய அறிவியணும். அவர் யார் அதில் சொல்கிறாரோ அது அவரை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், சாட்சியாக காட்டணும். இவர் சாட்சியாக காட்டுறது யாரெல்லாம் காட்டுறாருன்னு கேட்டால், இப்னு அபி ஹாத்தம் என்பவரை ஒரு சாட்சியாக காட்டுறார். இப்னு அபி ஹாத்தம் என்ன சொல்கிறார் தெரியுமா? அதாவது நான் மஹமூது இப்னு ஈஸா இப்னு சுமை அவர்கள்ட்ட இந்த ஹதீஸை பற்றி கேட்டேன். யார் சொல்கிறா? இப்னு அபி ஹாத்தம் என்பவர் சொல்கிறாரு, மஹமூது இப்னு ஈஸா இப்னு சுமை அவர்கள்ட்ட இந்த ஹதீஸை பற்றி கேட்டேன். அப்போ அவருக்கு என்ன சொன்னார்னு கேட்டால், இப்னு அவர் சுமையுடைய கித்தாபில் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஹத்தசனி ரஜுலும் மின் அகலில் மதீனா, மதீனாவாசிகளில் ஒரு மனிதர் தான் எனக்கு சொன்னார். இப்னு அபி தைபின், இப்னு அபி தைபு சொன்னதாக சொன்னார். இப்னு அபி தைபு நேரடியாக என்கிட்ட சொல்லலை. அதுக்கு அதான் அர்த்தம். எனக்கு ஹத்தசனி ரஜுலும் மின் அகலில் மதீனா, மதீனாவாசிகளில் ஒரு மனிதர் சொன்னார். இப்னு அபி தைபின், இப்னு தைபு சொன்னதாக இந்த வாசகத்தை வச்சு பார்க்கும் பொழுது, அப்போ இவர் முகமது ஈசா இப்னு அபி தைபிட்ட அறிவிக்கிறாரு. ஆனால் முகமது ஈசா என்ன எழுதி வச்சிருக்கிறாரு கித்தாபில்? எனக்கு இப்னு அபி தைப் நேரடியாக சொல்லலை, ஒரு ஆள் சொன்னார் இப்னு அபி தைப் சொன்னதாக. இப்னு அபி தைப் சொன்னதாக ஒரு ஆள் தான் சொன்னாரே தவிர இப்னு அபி தைபிட்ட நான் கேட்கலைங்கிற அர்த்தம் அதில் இருக்குது. இதை ஒரு ஆதாரமாக காட்டுறார். இது மெயின் ஆதாரம். மற்றெல்லாம் கணக்கில் வர நம்பர் போடுறாருல, அவங்களாம் நேரடியான களத்தில் உள்ளவங்க கிடையாது. இந்த இதை கேள்விப்பட்டு என்ன செய்வாங்க, தத்லீஸ் பண்ணியிருக்காரு, இதை வச்சுக்கிட்டு முடிவு எடுத்து என்ன செய்வாங்க, இப்னு ஹிப்பானு தாரகுத்தினு பல பேர் சொல்லியிருப்பாங்க. அவங்கெல்லாம் பிரதானத்துக்கு வரமாட்டாங்க. ஒவ்வொரு காலத்திலும் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் தத்லீஸ் என்ன செய்ய முடியும், நேரடி சாட்சியாக இருக்க முடியும். தத்லீஸுக்கு மட்டுமல்ல, எந்த குறைபாட்டுக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால், இதில் ஒரு ஆதாரம் என்ன வருது, ஒரு கேட்கும்போது ஒரு ஆள் அறிவிச்சார்னு வந்துடுது. இப்போ நேரடியாக இல்லை. அதே மாதிரி சாலிஹ் இப்னு முகம்மது அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மஹமூது இப்னு பின்த் முகமது இப்னு ஈசா, இதில் ஒன்று வார்த்தையை கவனிக்கணும். முதல்ல உள்ள அபுஹாத்தம் சொல்கிற ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ஈஸா இப்னு சுமையுடைய மகன் மஹமூது என்பவர்கிட்ட நான் கேட்டேன். யார்கிட்ட கேட்டாராம்? ஈசா இருக்கார்ல அந்த ஹதீஸுடைய முதல் அறிவிப்பாளர், அவருடைய மகன் மஹமூதிடத்திலே கேட்டேன் என்று அங்கே வருகிறது. ஒன்று. சாலிஹ் இப்னு முகமது சொல்லும்போது அதை எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால், முகமது பின் ஈசாவுடைய மகளுடைய மகன் மஹமூது, பேரன் மஹமூது இப்னு பின்த்து முகமது இப்னு ஈசா. அப்போ முகமது ஈசா தான் அறிவிப்பாளர். அவருடைய மகளுடைய மகன் மஹமூதுன்னு வருது. அதில் ஈசாவுடைய மகன் என்று வருகிறது. அதாவது மகன் வந்துருச்சு. இதில் பேரன் வருது, பேரன் கேட்டார்னு வருது. அது சாலிஹ் கேட்குறான், என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹுவபி கிதாபி ஜத்தி, என் பாட்டனாருடைய புத்தகத்தில் அது எப்படி இருக்குது என்று கேட்டால், இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு அப்துல்லாஹிபி இப்னு அபி தைபின். அப்போ என்னுடைய பாட்டனாரின் கித்தாபில் எப்படி இருக்குது என்று கேட்டால், இப்னு அபி தைப் வழியாக இஸ்மாயில் இப்னு யஹ்யா வழி சொல்லி அவர் வழியாகத்தான் எனக்கு இந்த ஹதீஸ் கிடைச்சின்னு அதுக்கு எழுதி வச்சுருக்கிறார். யார்? முகமது ஈசா எழுதி வச்சுக்கிறாரு. இந்த ஹதீஸை இப்னு அபி தைப் வழியாக எனக்கு கிடைக்கல, இப்னு அபி தைப் சொன்னதாக இஸ்மாயில் என்பவர் சொல்லி அவர் தான் எனக்கு சொன்னார் அப்படின்னு அவருடைய பாட்டனாருடைய கித்தாபில் இருந்துச்சான். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டால், விடுபட்ட ஒரு ஆள் யாருக்கிறது, இஸ்மாயில் இப்னு யஹ்யாங்கிறவர் தான் விடுபட்டிருக்கிறார்னு விளங்கிருச்சா? சரி. இப்போ இந்த ரெண்டு விமர்சனம் இதில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கித்தாபில் இருக்குதுன்னா
கித்தாபில் உள்ள வாசகம் வந்து மனசில் மனப்பாடம் பண்ணி சொல்கிற வாசகத்தில் முரண்பாடு வரலாம். கித்தாபில் இருக்கிற வாசகத்தை ஆள் என்ன மாதிரி சொல்கிறாரு, ரெண்டாவது ஆள் என்ன மாதிரி சொல்கிறாருன்னு பாருங்கள். அதாவது இவர் சொல்கிற யார், இப்னு அபி ஹாத்தம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அந்த கித்தாபில் இருந்துச்சான், ஹத்தசனி ரஜுலுன் மின் அஹ்லில் மதீனா. ஒரு கித்தாபு தானே அது, ஒரு கித்தாபு தான் எழுதி வச்சுருக்கிறாரு. ஒரு கித்தாபில் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு மாதிரி தான் எழுதியிருப்பார். இதில் எப்படி வருதுன்னு கேட்டால், ஹத்தசனி ரஜுலுன் மின் அஹ்லில் மதீனா, மதீனாவை சேர்ந்த ஒரு மனிதர் எனக்கு சொன்னார் இப்னு அபி திப் வழியாக. இதுதான் அதனுடைய எழுத்துறை வாசகமாக இருந்தால், இந்த பேரன் சொல்கிறதுல எப்படி வருதுன்னு கேட்டால், வாசகம் ஹுவஃபி கிதாபி ஜத்தி, எங்கள் பாட்டனாருடைய முகமது நீசாவுடைய கித்தாப்பில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இஸ்மாயில் இப்னு யஹ்யா உபைதுல்லாஹி அந்த ஒரு மனிதர்னு வச்ச மனிதர்னு வரலைங்க, இங்கே ஒரு பேரே குறிப்பிட்டாச்சு. பேரை குறிப்பிட்டு கித்தாபுல அதனுடைய கருத்து இதுதான் என்று சொல்வது அல்ல இங்கே பிரச்சனை. கித்தாபுல என்ன இருந்துச்சுன்னு சொல்கிறார். கித்தாபுல எழுத்தில் என்ன இருந்தது என்று கேட்டால், ஒரு ஆள் சொல்கிறாரு, ஒரு மனிதர் மதீனாவை சேர்ந்த ஒரு மனிதர் சொன்னார் என்று கித்தாபில் இருந்தது. இன்னொரு ஆள் சொல்கிறாரு, இப்னு அபி திப் வழியாக இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லா அறிவித்தார் என்று அந்த புக்கில் இருந்தது. ஒரு புக்கில் ஒரு விஷயத்தை வந்து இப்படி ரெண்டு விதமாக இருக்குமா, அதிலே முரண்படுறாங்க. அதில் என்ன வருது, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்னு அபி ஹாத்தம் வந்து ஈசாவுடைய மகன் மஹமூது என்று அவர் சொல்லுகிறார். இவர் யார்கிட்ட போய் கேட்குறார், இப்னு அபி ஹாத்தம் மஹமூது இப்னு ஈசாட்ட போய் கேட்குறார். இதில் சாலிஹ் வந்து யார்கிட்ட போய் கேட்குறாருன்னு கேட்டால், மஹமூது இப்னு பின்த் முகமது இப்னு ஈசா, முகமது ஈசாவுடைய மக வீட்டு பேரன்ட்ட நான் கேட்டேன். அவர் மகன்கிட்ட கேட்டேங்கிறாரு. மக வீட்டு பேர் கித்தாப் ஒன்று யார்கிட்ட கேட்டால் ஆள் மாறினாலும் ஒரு ஆள் எழுதி வச்ச கித்தாப்பில் ஒரு வாசகத்தை போட்டால் அந்த வாசகம் தானே இருக்குன்னு, அவருடைய கித்தாப்பில் வந்து ஒரு மனிதர் அறிவித்தார் என்று, அது மதீனாவை சேர்ந்த ஒரு மனிதருங்கிற சொல்லு தான் இடம்பெற்றிருக்கிற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த பேரங்காரர் என்ன சொல்கிறாரு, பேரன்ட்டு கேட்டேங்கிறார்ல, அதில் என்ன வாசகம் வருதுன்ட்டு கேட்டால், அதாவது ஹுவக்கி கித்தாபி ஜத்தி, என் பாட்டனாருடைய கித்தாபில் எப்படி இருக்கிறது என்று கேட்டால், இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லா இப்னு அபி திபின், இப்னு அபி திப் வழியாக ஒரு மனிதர் என்று அங்கே மூடலாக வருகிறது. இங்கே எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது ஒரு மனிதர், அந்த மனிதர் தான் இவருண்டு விளக்கமாக வந்தால் வேறு விஷயம். இது விளக்கமாக வரல, கித்தாபுல என்ன இருந்துச்சுங்கிறத சொல்கிறதுலையே ஒருவர் சொல்லுகிறார் மதீனாவை சேர்ந்த ஒரு மனிதர் என்கிறார். பேரன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, இப்னு அபி திப் வழியாக இஸ்மாயில்ங்கிறவர் அறிவித்தார். இஸ்மாயில் வாப்பா தாத்தா பேர்லாம் சொல்கிறார். இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லா இதுபோல் அறிவித்தார். இந்த ரெண்டு பேருடைய பிரதானமான ஆதாரம் அந்த ரெண்டு காட்டுறேன்னா, இந்த ரெண்டுலையும் என்ன இருக்குன்னு கேட்டால், பெயர்லையும் ஆள் மாறாட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் மெசேஜ் கண்டென்ட் இருக்குல்ல, அந்த வாசகம், அந்த வாசகத்துலேயும் இதை மாற்றமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதாவது இப்னு ஜவுசாங்கிறவர் கேட்குறாரு, நான் மஹமூது இப்னு சுமையிட்ட கேட்டேன். இவர் யார்கிட்ட, மஹமூது இப்னு ஈசாட்ட கேட்கல, மஹமூது இப்னு சுமைங்கிறவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், ராய்த்து குத்துப ஜத்தி, என் பாட்னாருடைய கிதாபுகள்லாம் நான் பார்த்துருக்குறேன், அதில் எப்படி இருக்குன்னு கேட்டால், இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு அபி திபின், இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு, அதில் என்ன வருது, இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு தாத்தா பேர்லாம் சேர்ந்து வருது, யஹ்யா இப்னு உபைதுல்லான்னு வருதுல்ல. இதில் என்ன வருது, இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு திபின் அந்த எழுத்தில் இருந்துச்சுங்கிறார். இதில் ஒரு வார்த்தை என்ன இருக்குது, மைனஸை கம்மியாக இருக்குது, இதில் வித்தியாசமாக வருது. இவர் என்ன செய்கிறாருன்னா, சுமையுடைய மகன் மஹமூதுங்கிறார். அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டால், இவர் இதெல்லாம் வந்து ஒரே விஷயத்தை சொல்லக்கூடியது ஒரு விஷயம். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இவ்வளோ வந்துருச்சா, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டால், இதை அறிவித்த போய் கேட்டிங்களப்பா, கித்தாபை பார்த்து சொன்னாருங்கிறீங்களே, கித்தாபை பார்த்து சொன்னதுங்கிறது ஒரு ஆள் வந்து மகன்கிறாரு, இன்னொரு ஆள் வந்து மக வீட்டு பேரங்கிறாரு, இன்னொரு ஆள் வந்து சுமை என்பவருடைய மகன் என்று சொல்கிறாரு ஒரு ஆள். இன்னொரு ஆள் சொல்கிறாரு, என்ன செய்கிறாரு, ஈசா பின் சுமையுடைய மகன், அதை சுமையுடைய மகன் என்ற வார்த்தையை சொல்கிறாரு இப்னு ஜவுசாங்கிறவர். இவர் இப்னு அபி ஹாத்தம் சொல்கிறாரு, சஅல்து மஹமூத் அப்ன ஈசா இப்னு சுமையின்,
மஹமூது இப்னு ஈசா இப்னு சுமையிட்ட கேட்டேங்கிறார். அப்போ இந்த ஹதீஸை வச்சு அந்த ஈசா இப்னு முகமது ஈசா இருக்கார்ல, அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள்கிட்ட போய் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அந்த ஆள் யாருங்கிறத சொல்லும் பொழுது 3 பேர் 3 விதமாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஒரு ஆள் சொல்கிறாரு ஈசா பின் சுமையுடைய மகன் மஹமூதுங்கிறார். ஒரு ஆள் அதாவது சுமை என்பவருக்கு பேரண்டுங்க வருது. ஒரு ஆள் சுமையுடைய மகன் மஹமூதுன்னு சொல்கிறார். ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் முகமது இப்னு ஈசாவுடைய மகளுடைய மகன் மஹமூது அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி இந்த விஷயத்தையே அந்த முதல்ல யார், எதுக்கு இந்த குழப்பம் வருது வருதா இல்லையா? அதாவது என்ன குழப்பம் வருது? அந்த சொன்ன ஆட்களுடைய பெயர்களும் குழப்பமாக இருக்கிறது, சொன்ன கண்டென்ட்டும் ஒரு கித்தாப்பில் இருக்கிறன்னா ஒரு விதமாக தான் இருக்குது. ஹத்தனான்னு தான் இருக்குது, அகுபரனான்னு கூட மாறக்கூடாது. அந்த கித்தாபில் இப்படி இருக்கிறதை கண்டேன் என்று சொன்னால் ஹத்தசனான் இருந்துச்சுன்னா அதே கருத்து அகுபரனாவுக்கும். ஆனால் அப்படி மாறக்கூடாது. இவரும் அதான் சொல்லணும், இவரும் ஹத்தசனா சொல்லணும், அவரும் ஹத்தசனான்னு சொல்லணும். அதில் என்ன வாசகம் இருந்துச்சுங்கிற ஒரு விஷயத்தை மகன் எடுத்து பார்த்தாலும் அந்த வாசகம் அப்படி தான் இருக்கும், பேரன் எடுத்து பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், மக வீட்டு பேரன் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், மகன் வீட்டு பேரன் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரியாக இருக்கும் பொழுது இந்த முதல்ல இந்த ஆட்கள் இந்த ஆட்கள் இழுத்துறாப்புமாங்கல்ல, பெயர்களில் பயங்கர தடுமாற்றம். யார்ப்பா சொன்னது இதை? நீங்கள் போய் கேட்டேங்கிறீங்களே, யார் அவரே? இவர் ஒரு ஆளை சொல்கிறார், அவர் ஒரு ஆளை சொல்கிறாரு. அவர் சொல்லும்போது அதே கித்தாப்பில் வேறு வாசகம் சொல்கிறாரு, இவர் சொல்லும்போது அதே கித்தாப்பில் வேறு வாசகத்தை சொல்கிறாரு. அப்போ இதில் என்னன்னு கேட்டால் இவங்களாம் நல்ல அறிஞர்கள் தான். இப்போ கேட்டேன்னு சொல்கிறாங்களே, இவங்களாம் நல்ல அறிஞர்கள் தான். நல்ல அறிஞர்களாக இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அவங்கள இந்த ஆள் யாரோத்த ஏமாற்றிருக்காருன்னு தான் விளங்குது. இந்த ஒரு ஆள் நினைஞ்சிருக்காரு, ஏமாற்றிருக்காருன்னு விளங்குது. அதை நிரூபிக்கிற விதமாக முகமது இப்னு யஹ்யா துஹ்லி, அவர் அதே காலத்தில் உள்ளவர் தான். இந்த யஹ்யா துஹ்லின்னு பேசுகிறோம்ல, அவர் அந்த காலத்தில் உள்ளவர் தான். இவங்க அபு ஹாத்தம் அந்த காலத்தில் உள்ளவர் தான். இப்னு ஜவுசா அந்த காலத்தில் உள்ளவர் தான். சாலிஹ் இப்னு முகமது அந்த காலத்தில் உள்ளவர் தான். அப்போ முகமது அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, இது சம்பந்தமாக இந்த விஷயத்தை முஜாஹிது இருட்டடிப்பு செஞ்சிட்டார். இந்த விஷயம் இந்த முகமது இப்னு யஹ்யா துஹ்லி இருக்கிறார் இல்லையா, அவருடைய விமர்சனம் அனைத்தையும் தகர்த்தெறியக்கூடிய வகையில் தெளிவான முறையில் இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், மஹமூது இப்னு ஃபுலான் இப்னு முகமது ஈசா, முகமது ஈசாவுடைய பெயர் தெரியாத ஒரு மகனுடைய மகன் மஹமூது, பாப்பாவுக்கு பேர் தெரியலை, மஹமூது தெரியுது. அவர் யாருன்னா ஃபுலான்னா யார்? பேனாம், நேம் இல்லாத ஆளுக்கு சொல்லுவாங்க. மஹமூது இப்னு ஃபுலான் இப்னு முகமது இப்னு ஈசா என்பவர்னு அவர் சொல்கிறார். சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முகமது யஹ்யா துஹ்லியுடைய வாசகத்தை பாருங்கள். என்ன வாசகம்னா, கானலஹு இப்னு சாஹிப் ஹதீஸன், இந்த முகமது ஈசாவுக்கு ஒரு ஹதீஸில் ஈடுபாடு உள்ள ஒரு மகன் ஒருத்தன் இருந்தார். யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படும் மஹமூது இப்னு ஃபுலான் இப்னு முகமது இப்னு ஈசா என்று சொல்லப்படும். கதபுத்து அன்ஹு, நான் அவர் கூற சில விஷயங்களை பதிவும் செய்திருக்கிறேன், அவர்கிட்ட போய் கேட்டு நினைஞ்சிருக்கிறேன், எழுதியும் இருக்கிறேன். காண செய் அன், அவர் ஒரு கெட்ட மனிதராக இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? காண செய் அன், ஒரு கெட்ட ஒரு ஆளாக இருந்தார். ஓ காண யுன்கிரு, அவர் மறுத்து கொண்டும் இருந்தார். எதை மறுத்தார்? ஐய கூண ஹத்தசபி ஹதீஸ் இப்னு அபி தீபின், இப்னு அபி தீபுடைய ஹதீஸை அறிவிக்க மறுத்து கொண்டும் இருந்தார். இந்த ஹதீஸை மறுத்துக்கிட்டு ஒரு ஆள் இருந்தார். நான் அவரை போய் பார்க்குறேன், அவர்கிட்ட எழுதுகிறேன். எழுதும்போது கவனித்தால் அவர் கெட்ட ஒரு ஆளாக இருக்கார். எந்த அளவுக்கு என்னன்னு கேட்டால், கால அதுகல அலைஹி, இவர் அந்த ஆள் யார்? இந்த மஹமூதுங்கிற ஆள் இருக்கார்ல, அந்த ஆள் தான் இந்த ஒரு நபர்ன்றதை சொருவுறாரு. சொருவிட்டு வத்தா அப்படி தான் இருந்துச்சுன்னு வாதம் பண்ணார். இவர் கண்டுபிடிக்கிறார். இவர் என்ன செய்கிறாரு? ஏன்பா இந்த மாதிரி உங்கள் வாப்பாவுக்கு புஸ்தகத்தில் இருந்துச்சுங்கிறிய, உங்கள் வாகா புஸ்தகத்தில் இருந்துச்சு, நீனா சொருவுனியா, சொருவிட்டு நீனா நுழைச்சி விட்டுட்டு அந்த வாசகத்தை சேர்த்துட்டு நீ சொல்கிறியாங்கிறத அதை விசாரித்து பார்த்துட்டு என்ன செய்கிறாரு? ஒக்கால அவர் சொல்கிறாரு, அதுகல அலைஹி, இவர் அதில் நுழைச்சி விட்டார். அதில் ஒரு ரஜுலுன் அஹ்லில் மதீனாவெலாம் இல்லை. அதில் அது நுழைச்சதுனால தான் ஆளை ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கிறார்.
ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒரு விதமாக சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டால், ஒரிஜினல் வாப்பாவுடைய கித்தாபில் இருந்தால் ஒரே மாதிரி தானே இருக்கணும். அப்போ வந்து முகமது பின் யஹ்யாங்கிறவர் இவங்களை விட ஆய்வு செய்வதில் மேலானவர் தான். அவர் இந்த சாலிகை அவர்கிட்ட தான் விவரம்லாம் கேட்டுக்குருவார், அப்படியான ஒரு ஆள். அப்போ முகமது பின் யஹ்யா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த ஹதீஸை நான் அவர்கிட்ட போய் நான் பார்த்தேன், அவரிடமிருந்து சில செய்திகளை நான் எழுதும்போது கண்டுபிடிச்சிட்டேன் இந்த ஆள் கெட்டவன். அப்படின்னா என்ன, இவன் ஒருத்தன் இருந்துக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட தன்னை வந்து மகன் வீட்டு பேரன் என்றும், ஒரு ஆள்கிட்ட மக வீட்டு பேரன் என்றும், ஒரு ஆள்கிட்ட நான் அவருடைய மகன் என்றும், இப்படியெல்லாம் பல விதமாக கேம் விளையாடி இருக்கிறது தான். அதனால தான் இப்படி நான் வந்திருக்கு, குழப்பம் வந்திருக்கு. அதனால தான் யார்கிட்ட கேட்டேங்கிறதுல என்னது, அவருடைய மகன்கிட்ட கேட்டேன், மக வீட்டு பேரன்ட்ட கேட்டேன், மகன் வீட்டு பேரன்ட்ட கேட்டேன். எப்படி வருது, முகமது இப்னு ஃபுலான் இப்னு முகமது ஈசா, இப்படிலாம் வர்றதுனால அவர் என்ன செய்கிறாருன்னா கண்டுபிடிச்சிடுறாரு. யார், முகமது இப்னு யஹ்யா அதுஹுலி கண்டுபிடிச்சிடுறாரு. கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதுகள அழகி இவர் வந்து அதில் சொருணர் சேர்த்தாரு. அதில் கரெக்டாக தான் இருக்குது, அனிபின் அபிதேபின் கரெக்டாக இருக்குது, யாரும் விடவுலாம் இல்லை, யார் அங்கே சேர்க்கப்படவும் இல்லை. ஈசா இப்னு முகமது ஈசா அனிபின் அபிதேபின் என்று தான் புக்கில் இருந்ததில் அதுகள அழகி அதன் மீது இவர் நுழைத்து விட்டு வத்தா அவர் வாதம் பண்ணார், இதை வாப்பாவுடைய எழுத்து தான். அப்போ இப்படி சொல்வதாக இருந்தால் என்ன அர்த்தம், அது அவர் கண்டுபிடிக்கிறார். ஏன் நமக்கே தெரியுது, நமக்கே அந்த 3 பேருடைய விமர்சனத்தை பார்த்தோம்னு சொன்னால், சாலிஹி விமர்சனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்னு ஜவுசாவுடைய விமர்சனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இப்னு அபி ஹாத்தமுடைய விமர்சனத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த ஆளை குறிப்பிடும்போது ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. அவருடைய மகங்கிறாங்க, அவருடைய பேரங்கிறாங்க, கொள்ளு பேரங்கிற அர்த்தம் கூட வந்துடும். ஏன்னு கேட்டால் சுமையுடைய மகன் வந்திருக்குல்ல, அப்போ சுமையுடைய மகன் ஒன்றில் வருது, ஈசாவுடைய மகன் மஹமூதுன்று ஒன்றில் வருது, இன்னொன்றில் வந்துக்கிட்டு ஈசாவுடைய மக வீட்டு பேரன் மஹமூதுன்னு வருது. இப்போ ஒரு மஹமூதுக்கு வந்து இம்புட்டு பேர், அதுபோக முகமது பின் யஹ்யாவுடைய அவர்கிட்ட அந்த ஆள் என்ன பேரை சொல்லியிருக்கான்னு கேட்டால் வந்து மஹமூது இப்னு ஃபுலான் இப்னு பாப்பா பேரை கூட மறைச்சி சொல்லியிருக்கான்னு விளங்குது. அதாவது முதல்ல ஒரு தந்தை பேர் தான் முக்கியமான ஒரு விஷயம். எந்த ஒரு அறிவிப்பாளராவது அம்மா பேரில் வந்து சொன்னால் அறிஞர்கள் ஏற்றுக்குருவாங்களா, உங்கள் அப்பா பேர் என்னப்பா? அப்போ என்ன செய்கிறாரு, அவருடைய மக வீட்டு பேரங்கிற மக வீட்டுக்கு உங்கள் அப்பன் யார் என்றவர் கேட்டிருக்க வேணாமா? அப்பன் பேர் இல்லாமல் ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அவருடைய மக வீட்டு பேரனா அப்படிங்கிறாரு. அப்போ மக வீட்டு பேரன்னு சொல்லும்போது அவர் சொன்ன கருத்தை இவர் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாரு, அதை பரப்புகிறார். அதை பார்த்து விட்டு இவர் ததிலி செஞ்சிட்டார்னு அறிஞர்கள் நினைக்கிறாங்க. அது அப்படி போனால் அப்படி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ அது சரியாக வரும் என்று கேட்டால், இந்த முகமது பின் யஹ்யா சொல்கிறார்ல, கெட்டவன் காண செய்யான், கெட்டவன் ஏதோ சொல்கிறாரு, நான் அவரிடமிருந்து பதிவு செஞ்சுருக்கேன், இப்போ எழுதுகிறேன் நிறைய, அவர் சொல்ல சில விஷயங்கள் எழுதும்போது கண்டுபிடிச்சிடுறாரு, இந்த ஆள் விட்டு அடிக்கிறாள், எழுதி சும்மா வந்து பார்த்துட்டு சொல்லலை அவர், நான் அவர்கிட்ட வந்து அப்படி நுணுக்கமான ஆள் தான் முகமது யஹ்யாங்கிறவர். அவர் என்ன செய்கிறாருன்னா, கதபுத் அன்ஹு, அவர் வழியாக நான் எழுதியிருக்கிறேன். எழுதுனா காண செய்ய அன், மகா கெட்டவராக இருந்தார். காண யுன்கிரு, மறுத்து கொண்டு இருந்தார், மறுக்கக்கூடாத மறுக்கிறார். காண யுன்கிரு ஐய கூண ஹத்தபி ஹதீஸ் இப்னு அபீதுடைய ஹதீஸை அறிவிக்க மறுத்து கொண்டு இருந்தார், அறிவிக்க முடியாது அப்படிங்கிறார். என்னத்தினால, முதல் சொன்ன ஆளுக்கு சொன்ன விஷயந்தான். என்னது, அதில் சொல்கிறார், கால அதுகள் அழகி, இதில் வந்து அவர் நுழைத்து விட்டார், ஒரு வாசகத்தை அல்லது வேண்டிய வாசகத்தை நுழைத்து விட்டு வத்தா, அவர் வாதம் செய்தார் என்று இப்போ முகமது பின் யஹ்யா என்பவர் வந்து சொல்லும் பொழுது, அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால், இவன் எவனோ கெட்டவன் ஒரு ஆளை சொல்கிறார்ல, அந்த கெட்ட ஒரு ஆள் ஒவ்வொரு ஆள்கிட்ட ஒரு வேஷம் போட்டிருக்கிறான். அப்படி தான் நம்ம விளங்க வேண்டியிருக்கு. விளங்குதா? இவர்கிட்ட வந்து வாப்பா பேரை சொல்லாமல் அப்பன் பேர் தெரியாத ஒருத்தனுடைய புள்ளேன்னு இவர்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறான். அதுக்கடுத்து அவர்கிட்ட போய்கிட்டு நான் வந்து பேரங்கிறான், இவர்கிட்ட போயிட்டு மக வீட்டு பேரங்கிறான், அவர்கிட்ட போயிட்டு மகன் வீட்டு பேரங்கிறான். இப்படி ஒரு ஆள் உட்காந்து இது வேணும்னு இந்த ஹதீஸை ஓய்க்கணும், அந்த ஷியாக்களுடைய தாக்கம் இருந்திருக்கும் நானே நினைக்கிறேன். மறைக்கணும்னு நினைக்கிறதுக்காக வேண்டி எப்படியாச்சும் இந்த ஹதீஸ் வந்து மறைச்சிடணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும், இது ஒரு வலுவான செய்தியாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கிறது. அதனால தான் அவர் முகமது யஹ்யா என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவர் நுழைச்சார்னா என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். அவருடைய கித்தாபில் இல்லைன்னு இவர் எப்படி சொல்லுவார், கித்தாப்பை எடுத்துகிட்டு வாடான்னு கேட்டிருப்பார். அப்படி தான் நான் முடிவு சொல்ல முடியும்.
கித்தாபில் நுழைத்து விட்டார்னு சொன்னால் உங்கள் வாப்பாவுடைய கித்தாபை எடுத்துகிட்டு வா, உங்கள் தாத்தாவுடைய கித்தாபை எடுத்துகிட்டு வான்னு இவர் கேட்டிருப்பாருன்னு தான் அர்த்தம். அப்போ தானே அது நுழைத்து வாதம் பண்ணார்னு சொல்ல முடியும். அப்போ நுழைத்ததாக நான் கருதுகிறேன்னு சொல்லலையே, நுழைத்தார். அப்படின்னா என்னன்னு கேட்டால், அவர் முகமது ஈசாவுடைய கித்தாபில் வந்து இப்படி இடையில் ஒரு ஆள் விடுபட்டதாக இல்லை. விடுபட்டதாக இருந்தால் அந்த வாசகம் எல்லாரும் ஒரே மாதிரியாக சொல்லியிருப்பார்கள். ரஜுலும் மின் அகலில் மதீனா அப்படின்னு சொன்ன மாதிரி எல்லாருமே சொல்லியிருப்பார்கள். ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா இஸ்மாயில் இப்னு யஹ்யாங்கிறாரு, ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் தாத்தா பேரையும் சொல்லி இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லாங்கிறாரு. அப்படி தான் கித்தாபில் இருந்துச்சான். இந்த கித்தாபில் இருந்த வாசகம் ஒரு ஆள் இன்னாருன்றதை விளக்கும் போதே வாப்பாவோட நிப்பாட்டிக்கிடுவாங்க, தாத்தாவோட நிப்பாட்டிக்கிடுவாங்க. அது பழக்கத்தில் உள்ளது தான். ஒரு புக்கில் என்ன இருந்துச்சு என்பதை சொல்லும் பொழுது எப்படி இருந்துச்சு, ரஜுலுமின் அகலில் மதீனாண்டு அங்கே இருந்துச்சு, இவர் வந்து சும்மா சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு நுழைக்கிறது. அதே கித்தாப்பில் தான் இருக்குது. வேறு கித்தாப் இல்லை, அதே கித்தாப்பில் தான் இருக்குது. எப்படி இருக்குது, இஸ்மாயில் இப்னு யஹ்யா இப்னு உபைதுல்லான்னு இருக்கிறது. அதே கித்தாப்பில் தான் இருக்குது. இஸ்மாயில் இப்னு யஹ்யா மட்டும் இருக்கிறது. இந்த இஸ்மாயில் யஹ்யாங்கிறது பொய்யர், சந்தேகம் கிடையாது. அது வேறு இந்த பொய்யரான ஒரு பேரை அந்தால் பயன்படுத்தி உள்ள சுருவி இந்த ஹதீஸை ஓய்க்கணும் என்பதற்காக ஓய்ச்சிருக்கிறார். அப்போ இதில் என்ன விளங்குது, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆதாரங்கள் எல்லாமே வந்து யார் முதல்ல சொல்லுங்கள், முதல்ல யார் அவர் நுழைத்து விட்டு வாதம் செய்தார்னு வருத. அப்போ நுழைத்து விட்டு வாதம் கெட்டவராக இருந்தார்னு வருத. அவங்கள நேரடி சாட்சி தானே. நேரடி சாட்சினா அவர் நுணுக்கி பார்க்கக்கூடிய ஆள். முகமது யஹ்யா துஹலியை பற்றி முன்னாடி சொன்னோம்ல, அவர் நுணுகி பார்க்கக்கூடிய ஒரு ஆள். இந்த சாலிஹி என்பவரை அவர்கிட்ட போய் சில விஷயங்களை செக் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அதனால தான் இந்த ஆள் போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சாலிஹி போய் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த கதையை அவர்கிட்ட போய் சொல்கிறார். யார்கிட்ட, முகமது இப்னு யஹ்யாட்ட போய் சொல்கிறாரு. இப்படியாமல அது கித்தாப்பில் இப்படியாமல் இருக்காமல அப்படின்னு இந்த செய்தியை சொல்கிறார். அப்போ அவர் என்ன செய்கிறாருன்றா, அல்லாஹுல் முஸ்தான், அல்லா தான் பாதுகாக்கணும். அல்லா தான் பாதுகாக்கணும் என்ன அர்த்தம், இப்படி ஒரு பொய்யை சொல்கிறியப்பா, நான் அவனை செக் பண்ணிட்டான், நுழைச்ச ஆள் மெய்யான செய்தி கிடை, அப்போ தானே பொருத்தமாக இருக்குது. இவர் தான் அறிவிக்கிறாள். முகமது யஹ்யாங்கிறவர் தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிற ஒரு அறிவிப்பாளரும் வர்றார். நான் அறிவித்திருக்கிற ஒரு ஹதீஸு, அந்த ஒரு ஹதீஸில் வந்துக்கிட்டு நான் ஒரு ஆளை விட்டுருக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்குன்னு என்று சொல்கிறிய, அது சரி இல்லைன்னு சொல்கிறதுனால தான் அல்லா தான் பாதுகாக்கணுங்கிறார். அல்லா தான் பாதுகாக்கணுங்கிற அர்த்தம் அதை மட்டும் பார்த்தா உங்களுக்கு விளங்காது. இதை பார்த்தா விளங்கிறேன். இதை பார்த்து இவன் கெட்டவன், காண செய்யான், கெட்டவனாக இருந்தான், அதுகள் அலையில் நுழைச்சிட்டான், தாவா பண்ண நுழைச்சிட்டு இது அவருடைய புக்கில் தான் இருந்துச்சின்னு சொன்னான். அப்போ தான் விளங்குது இவன் நம்ம பேரை கெடுக்கிற ஆளை அல்லா தான் இப்படிலாம் ஆளுக்கெல்லாம் இருக்கானுவோட சரியான ஒரு ஹதீஸை ஒரு இட்டுக்கட்டால் சுருவி பலவீனமாக்க பார்க்குறாங்களே என்று சொல்லித்தான் அல்லாஹுல் முஸ்தான், அல்லாஹ் நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது அதை சொல்லுவோம். இது இவருக்கு ஏற்பட்ட அல்லாஹுல் முஸ்தான்ங்கிறத நீங்கள் குர்ஆன் ஹதீஸில் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் யூசுப் நபி சொல்லியிருக்கிறாங்க, யாக்கூப் நபி சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு ஆயிஷா நாயகி அவதூறு வரும்பொழுது அல்லாஹுல் முஸ்தான், அல்லா தான் உதவி செய்ய, அல்லாட்ட தான் பாதுகாப்பு தேடணும் இப்படின்னு நினைச்சவன். அவங்களுக்கு பாதிப்பு வரும் பொழுது அல்லா தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வாசகத்தை அவர் யூஸ் பண்ணுறார். அதனுடைய மீனிங் என்ன, அல்லா தான் காப்பாற்றணும்னா என்ன அர்த்தம், இவர் போய் சொல்கிறார், முகமது சாலிஹி போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆளை விட்டு அறிவிச்சிருக்கிறாராம், ஒரு செய்தி இருக்குது தெரியுமா உங்களுக்கு கேட்குறாரு, அல்லா தான் காப்பாற்றணுங்கிறார். இப்போ என்ன அர்த்தம், இவர் அந்த விஷயத்தை அறிந்து வச்சிருக்கிறார். என்ன அறிஞ்சிருக்கிறாரு, கள்ள பையவன், ஓ காண செய்யான், கெட்டவனாக இருந்தான், நுழைச்சான், நுழைச்சிட்டு வாதிட்டான்னு அறிஞ்சு வச்சுக்கிறதுனால தான் நான் தெளிவாக ப்ரூஃப் பண்ணி அது ததிலிஸ் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கிறேன், என்கிட்ட வந்து சொல்கிறியா, அந்த கருத்தில் தான் அவர் என்ன செய்கிறாரு, அந்த வாசகத்தை அவர் சொல்லியிருக்க முடியும். எப்படி அல்லாஹுல் முஸ்தான், அதையும் ஒரு ஆதாரம் எடுத்து காட்டுறாரு. அல்லாஹுல் முஸ்தான்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு முஜாஹித் காட்டுறாரு. அது எதுக்கு சொன்னார்னு விளங்கலை உங்களுக்கு, அதை மட்டும் பார்த்தா விளங்காது, இதையும் சேர்த்து பார்த்தா விளங்கிறேன். எதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, அல்லா தான் பாதுகாக்கணும்னா என்ன அர்த்தம், இந்த மாதிரி இட்டு கட்டுறாங்களேன்னு அப்படி சொன்னாராம். அப்படி கிடையாது. அல்லாஹுல் முஸ்தான்கிறத தனக்கு ஒரு பாதிப்பு வரும்பொழுது, தனக்கு ஒரு இழப்பு வரும்பொழுது தான் இந்த துணைக்கு அல்லாவை அழைப்பாங்க. இப்போ வந்து இந்த இவர் அறிவித்த ஒரு ஹதீஸை பொய்யாக்குனா இவரை பொய்யாக்குற மாதிரி வரும்ல, பொய்யாக்குற மாதிரி வந்தா இப்படி தரங்கட்ட ஒரு ஹதீஸை அறிவிச்சு வச்சுருக்கேன் அவர்கிட்ட கேட்பாங்களா இல்லையா, அந்த மாதிரி ஒருத்தன் சொல்ல கேட்டு வந்து ஏன்ட்ட சொல்கிறிய அப்படின்னு வச்சு பார்த்தோம்னு சொன்னால், இவங்க காட்டக்கூடிய இந்த 3 பேர் தான் பிரதானமான ஐ விட்னஸ், நேரடி
நேரடியாக, அதாவது சோர்ஸுமாங்கல்ல, சோர்ஸு இவங்க தான். அப்புறமேலே இப்னு ஹிப்பான் சொன்னார்னா, இப்னு ஹிப்பான் இது எப்படி அவர் சொல்லுவார்? இவங்க சொல்கிறத வச்சு சொல்லியிருக்கார். இப்னு ஹிப்பான் சொன்னதாக இருந்தாலும் சரி, அபு அஹ்மதுல் ஹாக்கிம் சொன்னதாக இருந்தாலும் சரி, இன்னும் ஈசம்னு சாதான் சொன்னதாக இருந்தாலும் சரி, அபு தாவூத் சொன்னதாக சரி, அபு தாவூத் அதை பார்த்தார். அவர் தெரியுமா அதெல்லாம்? அவர் அந்த கிதாபில் உள்ளதை பார்த்தேன்னு சொல்கிறாரு. இவங்க சொல்வதெல்லாம் வந்துக்கிட்டு சொன்னதை கேட்டு சொல்வது. பிரதானமாக சொல்வது யாருன்னு கேட்டால் இந்த 3 பேர் தான். அந்த 3 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நான் அவருடைய கிதாபில் பார்த்து, யாருடைய கிதாப்? தாத்தா கிதாபு, எங்கள் அம்மாவுடைய அப்பாவுடைய கிதாபு, எங்கள் வாப்பாவுடைய கிதாபு அப்படின்னு கிதாபு யாருடைய கிதாபுங்கிறதுல வந்து பல பேர். அது போக கிதாபு கொண்டு வந்து கேட்க மாட்டீங்களாப்பா? நீங்கள்லாம் ஹதீஸ்களை மேததான அந்த ஆட்கள்லாம் என் கிதாபில் பார்த்து அந்த கிதாபை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா? ஒரு கித்தாபில் இருக்குன்னு சொன்னோன்னே தலையாட்டிடுவாங்களா? இவர் யாருங்கிறது தெரியலையே. முகமது இப்னு இப்ராஹிம்னு ஒரு ஆள் தபக்காத் எழுதியிருக்காருன்னு கொண்டாந்து காட்டுறாங்க. அவர் அந்த ஆள் கிடையாது, இங்கே இதில் வரக்கூடியது. வழங்குதா? இதை சொல்லிவிட்டு அவர் தான் வேறு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறார் முஜாஹிது. நாம் கேட்குறது இவ்வளோ பேரில் யார்கிட்ட போய் கேட்டாங்க? சரி, ஒவ்வொருத்தரையும் கேட்டிருக்கலாம். ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டாலும் எழுத்து வந்து மாறுமா? எத்தனை பேர்கிட்ட கேட்டால் என்ன? அவர்கிட்ட கேட்டாலும் ரஜுலுமின் அகலி மதினா தான் இருக்குது, அதே கிதாபு தானே. இவர்கிட்ட கேட்டாலும் குரானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குது, அதை வந்து நம்ம எழுதுகிறோம். தாத்தா எழுதி வச்சுட்டாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மலிக் யௌமிதீன் எழுதிவிட்டார். எங்கள் தாத்தாவுடைய கிதாபில் மலிக் யௌமிதீன் இருக்கு, ஒருத்தர் சொல்கிறாரு. அது மலிக்கின் தான் இருந்து தப்பாக எழுதினா அப்படி தான் இருக்கும். மகன் சொல்கிறாரு எங்கள் வாப்பாவுடைய கிதாபில் இருக்குன்றார், அதுவும் மலிக்கின் தான் இருக்கும். அப்போ அது எழுத்து மாறுமா? அப்போ நீங்கள் இப்போ பெரிய பயங்கரமான ஆதாரமாக கொண்டாந்து நிப்பாட்டுறீங்கன்னு சொன்னால், அதை விட அந்த செக் பண்ணி பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு, முகமது யஹ்யா என்ன செய்கிறாரு, இவன் நுழைச்சிட்டான் கெட்டவன் போது சொல்கிறாரா இல்லையா? கெட்டவன் எப்போ சொல்லுவார்? பார்த்தோன்னு சொல்லிடுவாரா? கெட்டவன் சொன்னால் இந்த ஆள் நுழைச்சார் என்பதை புக்கை வாங்க விட்டு பார்த்துருக்கிறாரு, பார்த்து இருக்கணும். இல்லாட்டி சும்மா கெட்டவன் சொல்ல முடியாது. அந்த ஆள் கெட்டவனாக இருந்தார் என்று சொல்லிவிட்டு அந்த கெட்டவன் என்ன கெட்டவன் என்பதையும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வந்து அவர் அதுகலை அலைகி வத்தா, அதில் வார்த்தையை சேர்த்து விட்டு வத்தா வாதம் பண்ணார். அவர் எங்கள் வாப்பா எழுத்து தான், எங்கள் தாத்தா எழுத்து தான் என்ன செஞ்சார்? வாதம் பண்ணார்னு சொல்லி அவர் சொல்லி இந்த ஆள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த சாலிகை போய் என்ன செய்கிறார்? அவர்கிட்ட போய் செக் பண்ணுறாருல, போய் சாலிகுக்கு உஸ்தாத் அவர் யார்? முகமது யஹ்யாங்கிற ஒரு புகாரி சாலிகுக்கெல்லாம் உஸ்தாத் அவர். அப்போ சாலிகிட்ட போய் சாலிகு போய் என்ன செய்கிறாருன்னா, முகமது யஹ்யாட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு தாத்தா கிதாபில் அப்படி இருக்குதாம்ல, அல்லா பாதுகாக்கணுங்கிறார். அல்லா பாதுகாக்கணும் ஏன் சொல்கிறாரு? அப்படி இல்லைன்னு நான் வந்து உறுதி பண்ணி வச்சுருக்கிறேன், கள்ள பையன் வச்சுருக்கிறேன், நீ வந்து இதை வந்து என்கிட்ட வந்து சொல்கிறிய, அதான் அர்த்தம். அப்போ நான் கேட்குறேன், இந்த ஒரு முக்கிய வாசகத்தை நீங்கள் மறைச்சிங்க, எல்லா வார்த்தையும் சொன்னீங்களா? இதுக்கு இது வாசித்துக்கு அர்த்தம் செஞ்சு இது விளக்கமாக சொன்னீங்களா? அப்போ இது வந்து அந்த 3 பேர் சொன்னாங்கங்கிற வச்சு சொல்கிறீங்க. இப்போ வந்து எல்லா விமர்சனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ புகாரியுடைய விஷயம் உங்களை வந்து புகாரி என்ன செய்கிறாரு? அவரும் வந்து இவர் முகமது யஹ்யா மாதிரி ஷார்ப்பான ஒரு ஆள் தானே. அவர் கேட்குறாரு, என்னப்பா இந்த மாதிரி கேட்டோம், கிதாபில் இருந்துச்சுன்னு என்ன எந்த கிதாபில் இருந்துச்சுன்னு பார்த்தியா? அது டவுட் வந்துடுது. டவுட் வந்ததுனால தான் அவர் கேட்குறாரு, இந்த ஹதீஸை அவர் அறிவித்திருக்கிறார். அப்படித்தான் புகாரில் தாரிகுல் கபீரில் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஈசாங்கிறவர் என்ன முகமது ஈசா என்பவர் வந்து இப்னு அபி தைப் வழியாக உஸ்மான் கொலை சம்பந்தமான ஹதீஸை அறிவித்து இருக்கிறார். முதல் பாறை முடிஞ்சிருச்சு. யுகால் சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? அவர் இப்னு அபி தைப்கிட்ட கேட்கப்படல, சொல்லப்படுதுன்னு அவர் 2ஆம் நிலையில் வைத்து ஒரு கருத்தை சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? முகமது யஹ்யாவை போலவே அவரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொல்லப்படுகிறதுனா அது ஆத்தன்டிக்கான செய்தியாக இல்லை. ஏன் யுக்காலுன்னு ஏன் சொல்லணும்? எல்லாரும் சொன்ன மாதிரி சொல்லிட வேண்டியதானே? சொல்லப்படுதுங்கிற வார்த்தை என்னத்துக்கு? இவர் அவர்கிட்ட கேட்கவில்லை என்று கூறப்படுகிறதுங்கிறார். கேட்கவில்லைன்னு மட்டும் சொல்லிடலாம்ல. புகாரி என்ன செய்கிறாரு? ஒகால சொன்னார், லம் யஸ்ம கேட்கவில்லை அப்படின்னா கேட்கலைங்கிற இந்த செய்தியை நம்பிட்டார்னு அர்த்தம். அவர் கூறப்படுகிறன்னு சொன்னால் இவங்க தத்லீஸுக்கு கொடுக்குற பாயிண்ட்டு சரியாக இல்லை, அதனால தான் கூறப்படுற அந்தஸ்தெல்லாம் அதை வைக்கணும். அதே நேரத்தில் என்ன செய்யணும்? முதல் தரமாக இதை சொல்கிறாரு. 2ஆம் நிலையில் தாரிகுல் கபீரில் நீ வாட்சி காட்டினீங்களே, தாரிகுல் கபீரில் முதல் தரமாக என்ன சொல்கிறாரு? அவர் அந்த வாசகத்தை சொல்லும்போதே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த முகமது பின் ஈசா என்கிறவர் வந்து
அபுதீப் என்பவரிடமிருந்து இந்த உஸ்மான் கொலை சம்பந்தமான ஹதீஸை அறிவித்திருக்கிறார். அதோட விஷயத்தை முடிச்சிடுறார். அழகான சென்டென்ஸ். ஓ யுகாலு, மேலும் மேலும் சொல்கிறார். ஓ யுகாலு, சொல்லப்படுகிறது, இவரிடமிருந்து அவர் கேட்கலை என்று சொல்லப்படுகிறது. அப்போ புகாரி கரெக்டாக நினைஞ்சிருக்காருன்னு கேட்டால் அந்த ஹதீஸை வைக்க வேண்டிய இடத்துல நினைஞ்சிருக்காரு, வச்சிருக்கிறார். அதே மாதிரி தாரிஃபுல் கபீரில் அப்படி தான் வருது, சரியா? அது மாதிரி உகைலியுடைய லோஃபாவுல் கபீரில் சொல்லப்படுகிறது விஷயமே வரல. லோஃபாவுல் கபீரில் என்ன செய்கிறது, புகாரிட்ட இந்த ஹதீஸை பற்றி கேட்டேன். எந்த ஹதீஸு? இந்த மாதிரி உஸ்மானுடைய கொலையை பற்றி சயீத் பின் முஸையிப் அறிவிக்கிற ஹதீஸை பற்றி கேட்டேன். காலை சொன்னார், முகமது ஈசா பின் சுமை என்பவர் இப்னு அபி தைப் வழியாக இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார். அதுக்கு என்ன செய்கிறாரு, அறிவித்தான் இருக்கிறாருங்கிறார். அப்போ புகாரி என்ன பண்ணுறாருங்க, இது தாரிகுல் கபீரில் லோஃபாவுல் கபீர் உகைலில் இருக்கிறது. அப்போ புகாரியுடைய கருத்து பிரகாரம் இது அறிவிக்க கரெக்டு தான் சொல்கிறாரு. ஒருத்தர் சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, தத்லீஸ் இருப்பதாக, அதனால தான் சொல்லப்படுகிற 2ஆம் நிலையில் வைத்து சொல்கிறார். அதை ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்தது சரி, அதுக்கடுத்து இப்போ 3 விஷயம் சொன்னோன்னா, இன்னொன்று பாருங்கள். அபுதாண்டு ஒரு ஆள், இவர் நேரடி பிஸ்னஸில் வருவார். இவர் சோர்ஸில் வரக்கூடிய ஆள். ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கிறார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சமீத்து இப்னு அபி சுமையின், இப்னு அபி சுமையிட்ட நான் கேட்டேன். எக்குள் அவர் சொன்னார், லம் யஸ்மா அபி ஹதீஸ மக்தலி உஸ்மானி மின் இப்னு அபி தைபின், உஸ்மான் கொலை செய்யப்பட்ட ஒரு ஹதீஸை இப்னு அபி தைபிட்ட அவர் கேட்கலை, எங்கள் வாப்பா கேட்கலைன்னு மகன் சொன்னாராம். வாப்பா கேட்கலன்னு மகன் சொன்னார். வேறு என்ன சொன்னாராம், இன்னமாகுவ ஃபி கிதாபி அபி, என் தந்தையுடைய கிதாபில் அன் காசின், ஒரு கதை சொல்கிறவர் வழியாக என்னுடைய தந்தையின் கிதாபில் இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இவர் இப்போ தந்தைன்னு வந்துருச்சு. இப்போ என்னது, நேரடி மகன்கிட்ட கேட்டார்னு வந்துருச்சு. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒரு கதை சொல்கிறவர் வழியாகண்டு வந்திருக்கிறது. கித்தாப்பில் வர்றது எத்தனை வாசகம்? ஒரு கித்தாப்பில் வரக்கூடிய வாசகமே 4 விதமாக வருகிறது. அப்போ அதனால் என்ன இருக்குதுன்னு கேட்டால், இதெல்லாம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்னு ஹிப்பான் சொன்னதெல்லாம் கொண்டாந்துட்டு என்ன செய்ய, நம்பர் 1 நம்ம இப்னு ஹிப்பான் அந்த காலத்தில் உள்ளவரா, இந்த செய்திகளை வச்சு சொன்னவர். இப்போ நான் சொன்ன அந்த ஆளுக்கு காலத்து அபதான்கிறவர், இப்னு ஜவுசாங்கிறவர், அதே மாதிரி இப்னு அபுஹாத்தம்ங்கிறவர், முகமது சாலிஹ் என்பவர், முகமது யஹ்யாங்கிற இந்த 5 பேர் தான் இந்த விஷயத்தில் டைரெக்டாக அதை பார்த்து முடிவு செய்யக்கூடிய நிலையில் உள்ள ஐ விட்னஸ், சாட்சிகள், நேரடி சாட்சிகள், சோர்ஸ் இவங்க தான். மற்றவங்க அந்த கருத்தை வைத்து ஒட்டி வைத்து கொண்டு சொல்வார்களே, ஆனால் அது இதை நம்பி சொல்வது. இவங்க சொன்னதை நம்பி என்ன சொல்லியிருக்கார்ல, சாலி சொல்லிட்டார்ல, அது கேட்டாராம்ல, புக்கில் வேறு மாதிரி இருந்துச்சாம்ல. அப்படி முதல்ல புக்கில் இருந்துச்சுன்னா புக்கை கொண்டாந்து காட்டுன்னு கேட்க வேண்டிய என்னப்பா நீங்கள். ஹதீஸ்களை மேதைகள் அப்படி தான் நடந்திருப்பாங்க. என்னத்தை மறைச்சிங்களே தெரியலை. ஹதீஸ்களை மேதைகள் நினைஞ்சிருப்பாங்க, புக்கு கொண்டாந்து காட்டு, எங்கே புக்கு எழுதுனா எழுத்து வச்சுருப்பார்ல, எழுத்தை கொண்டாந்து காட்டு, இருக்கான்னு காட்டுன்னு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்ட மாதிரியும் தெரியலை. ஒவ்வொருத்தட்டையும் அந்த இவங்களை ஏமாற்றிருக்கான். ஒரு ஆள் யாரோ ஒருத்தன் நினைஞ்சிருக்கான், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தன் நான் தான் ஈசாவுடைய மகன் ஒருத்தன், அவனே சொல்லியிருக்கிறான். நான் தான் ஈசாவுடைய மகன் வீட்டு பேரன் இருக்கிறான், நான் தான் ஈசாவுடைய மக வீட்டு பேரங்கிறான், நான் தான் ஈசாவுக்கு நேரடி மகன்கிறான். இப்படி பலவிதமாக இந்த அறிஞர்கள்ட்ட போய் சொல்லி ஏமாற்றிருக்கிறான்னு தானே விளங்க முடிகிறது. அதனால தானே பலவிதமாக வருது. அந்த ஆள் யாருன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார்ல, இவர் போய் பிடிச்சி எங்கடான்னு சொல்லி கேட்டார்ல, கெட்ட மனுஷன்னு சொல்லிட்டாரா இல்லையா? அப்போ ஒரு கெட்ட மனிதன் வழியாக உள்ள ஒரு விஷயத்தை கொண்டாந்து என்ன செய்கிறீங்க, ஆதாரமாக காட்டிருக்கிறீங்க. அதே மாதிரி இப்னு அதீஸ் சொல்கிறது என்னது, இவர் நல்ல ஹதீஸ்லாம் அறிவித்திருக்காரு, இவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால் உஸ்மான் விஷயத்தை கேட்கலை என்பது தான் சொல்லப்படுற உன்கிற அழகி தான். இவர் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், உஸ்மானுடைய கொலை சம்பந்தப்பட்ட ஹதீஸை இவர் அபிநீதை விட்ட கேட்கலை என்பது தான் அப்படின்னு இப்னு அதீஸ் சொல்கிறாரு. இதை ஒரு 7வது ஆதாரமாக முஜாஹித் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. இதுலேயும் அந்த உங்களுடைய விஷயத்துக்கு வராது. அதே மாதிரி ஹாக்கிம் அபு அஹமது சொன்னதாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, யுகாலு பாருங்க, அங்கே வருது, இவர் நல்ல ஒரு ஆள் தான். யுகாலு சொல்லப்படுகிறது, கானஃபி கிதாபிஹி அன் இஸ்மாயில் இப்னு யஹ்யா தைமி அனிபின் தேபின். இந்த கிதாபில் வாசகம் வேறு 5வது வாசகம் 6வது வாசகம். இதில் இப்படி வருது,
அபு ஹாக்கிம் அவர் சொல்கிறாரு, கானஃபி கிதாபிஹி, அவருடைய கித்தாபில் ஈசா எழுதி வச்சிருந்த கித்தாபில் எப்படி இருந்துச்சு என்று கேட்டால், இஸ்மாயில் இப்னு யஹ்யா தைமிங்கிறது அதில் கிடையாது. இஸ்மாயில் இப்னு யஹ்யா தைமி அனிபின் பின் என்று அப்படித்தான் இருந்தது. ஃபாஸ்கத்தஹு, அதை இவர் ஈசா நீக்கி விட்டு சொல்லிட்டாரு, இஸ்மாயில் தாய் பலவீனமான ஒரு ஆள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அதில் இருந்த வாசகத்தை பார்த்திங்கன்னா ரஜுலும் என்ன ஒரு கித்தாபு தானா, ஒரு கித்தாப்பில் உள்ள வாப்பாவுடைய கித்தாப்பில் பார்த்தேன், தாத்தா கித்தாப்பில் பார்த்தேன்னு சொல்லக்கூடிய வாசகம் என்னன்னு கேட்டால், இது கவனிக்கணும், கருத்து சம்மந்தப்பட்டது கிடையாது, வாசகம் சம்மந்தப்பட்டது. ஒரு கித்தாபில் இந்த வாசகம் இருக்குன்னா எவன் சொன்னாலும் இந்த வாசகம் தான் சொல்லணும். தாத்தா சொல்லு, பேரன் சொல்லு, கொள்ளு பேரன் சொல்லு, எள்ளு பேரன் சொல்லு, யார் சொன்னாலும் என்ன செய்யணும், அந்த வாசகம் அப்படி மாறக்கூடாது. புக்கில் உள்ள வாசகம் தானே, மனப்பாடம் பண்ணி சொல்கிற வாசகங்கள் மாறலாம். அப்போ அதில் என்ன வருதுன்னு கேட்டேன், என்னென்ன வாசகம்லாம் வந்திருக்கு அந்த புக்கில் இருந்துச்சான். என் தாத்தா கித்தாபில் ரஜுலுமின் அகலில் மதீனான்னு இருந்துச்சு, மதீனாவை சேர்ந்த ஒரு மனிதர் இருந்துச்சு, அது ஒரு ஆள் அதே குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இஸ்மாயில் இப்னு யஹ்யா என்று இருந்தது. ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னா இஸ்மாயில் இப்னு யஹ்யா பின் உபைதுல்லா என்று அப்படி இருந்துச்சு. ஒரு ஆள் சொல்கிறாரு இஸ்மாயில் இப்னு யஹ்யா தைமி, அவருடைய கோத்திரத்தை சேர்த்து இஸ்மாயில் இப்னு தைமி என்று இருந்தது அப்படின்னு சொல்லி அதில் என்ன வாசகம் இருந்தது என்பதில் மும்புட்டு கோளாறு பண்ணவனு தான் அவர் என்ன செய்கிறாரு, பிடிக்கிறார். என்னப்பா இது, நீ ஒரு நல்ல ஆள் மாதிரி தெரியலையே, கெட்டவனாக இருக்கிறிய என்ற உடனே தான் நினைச்சாரு கண்டுபிடிச்சி இவர் நுழைச்சார். இவர் தான் நுழைச்சிருக்கிறார். அதாவது ஒரு பலவீனமான ஒரு ஆள் நுழைச்சா தான், அதாவது அவருக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. நம்ம நினைக்க வேண்டிய என்னென்னு கேட்டால், அந்த ஷியா தாக்கங்கள் உள்ளவர்கள் அப்படி செய்வாங்க. இவர் யாருன்னு தெரியல, முதல்ல அந்த அட்ரஸ் இல்லாத ஒருத்தன் இருந்திருக்கான், இவனோ ஒருத்தன், அவர் யாருன்னு தெரியல. ஏன்னா யாருன்னு தெரியலன்னு ஏன் சொல்கிறோம்னு கேட்டால், நான் 5 பேர் சொல்கிறீங்க, 5 விதமான வார்த்தைகளை கொண்டு சொல்கிறீங்க. மகன் விட்டு பேருங்கிறிய, மகனை கூட பேர் சொல்லாமல் இன்னாருடைய பேர் இல்லாத மகனுடைய மகன் என்று சொல்கிறீங்க. மகளுக்கு பேரை காணாம், மக வீட்டு பேரங்கிறீங்க. மக வீட்டு பேரங்கிறதெல்லாம் சொல்கிற வழக்கம் கிடையாது. ஒரு ஆளை பற்றி சொல்லும் பொழுது மக வீட்டு பேரன்டா சொல்லுவாங்க, பாப்பா தானே சொல்லுவாங்க. மக வீட்டு பேரன் சொன்னாங்கிறீங்க அப்படின்னா அந்த ஆள் தன்னை மறைத்து கொண்டு தன்னை அடையாளப்படுத்தாமல் ஃபுலான் இன்னார்னு சொல்லி பாப்பா யாராவது சொல்லுவானா? அப்போ தன்னை இன்னார்னு அடையாளப்படுத்தி கொள்ளாமல் என்ன செஞ்சுருக்கான், அந்த ஆள் ஒரு ஆள் நடமாடி இருக்கிறாருன்னு நல்லா விளங்குறது. அந்த ஆள் என்ன செய்கிறாருன்னா வாப்பாவுடைய கித்தாப்பில் இருந்துச்சுங்கிற மாதிரி புழுகி இருக்கிறார், முளைச்சி சேர்த்தார். புழுகினதுக்கு என்ன ஆதாரம்? அந்த வாசகங்கள் கண்டபடி மாறுபட்டு பலவிதமாக வருகிறது தான் ஆதாரம். அதை நம்ம விளங்கிக்கிறணும். அதனால் இது எந்த வகையிலையும் இது ஆதாரத்தை நிற்காது. அதே மாதிரி இப்போ தான் விளங்குகிறோம். ஹத்தசனா அபூதீப் என்று முகமது இப்னு சுமா உங்களுக்கு சொன்னாரா அப்படின்னு கேட்கும்போது ஹிஷாம் என்ன சொல்வார்னு கேட்டால், சுவால்கண்ணு என்ன இது கேள்வி கேட்குற, அது கரெக்டாக தான் இருக்குன்னு தான் அர்த்தம். அவங்களாம் மறுத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இதுதான் காரணம், இதுக்கு சரியான ஹதீஸ் என்பது தான் அது காரணம். அதே மாதிரி அது சொல்லியாச்சு, சாலிஹ் சொன்னது. அதே மாதிரி அபு ஹப்ஸ் இப்னு ஷாஹின் சொன்னதாக ஒரு ஆளாக சொல்கிறாரு. இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் பிற்காலத்தில் உள்ளவங்க. அந்த சம்பவம் அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு சொல்லக்கூடியவங்க தான். ஒவ்வொரு காலத்துலேயும் அந்த காலத்தில் வாழ்ந்தவன் தான் டைரெக்டாக அதுக்கு உரியவன். அந்த காலத்துக்கு அடுத்தவன் சொல்கிறக்கூடியலாம் என்ன கேட்டு சொல்கிறது தான் அது. அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்மாயில் இப்னு யஹ்யா பின் உபைதுல்லா என்பது நடுவில் இவர் விட்டு விட்டார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இது எதை வச்சு சொன்னேன், உனக்கு எப்படி தெரியும்? இவங்க சொன்னது தான் சொல்லியிருக்கு. எதை வச்சு சொல்லியிருப்பார் இவர்? அபு ஹப்ஸ் இப்னு ஷாஹின்னு சொல்கிறாருன்னா அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தவரா? காலத்தில் வாழ்ந்தவரில்லை. அவர் சொல்வார். அதனால் அவர் எங்கேருந்து சொல்கிறாரு? அவர் முந்தி உள்ள சாலிஹி, அந்த இப்னு அபி ஹாத்தம், இந்த பல ஆட்கள் பேர் வந்துச்சுல, அவங்க சொன்னதை வச்சு சொல்லக்கூடிய விஷயத்தை அது ஒரு ஆதாரம். 1 2 3 என்றார். சின்ன பிள்ளை மாதிரி என்ன செய்கிறாரு, அது பேசிக்கான ஆதாரம் என்ன, ஒருவருடைய ஆதாரத்தை வைத்து அடுத்தவர் பரப்பக்கூடிய செய்தி என்னங்கிற வித்தியாசம் விளங்காமல் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இப்னு ஹிப்பான் சொன்னதை என்ன செய்கிறாரு, அந்த மாதிரி வாசகத்தை போடுறாரு. அப்போ இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், இவர் இந்த ஹதீஸ் தத்லீஸ் கிடையாது. தத்லீஸ்ன்னு சொல்வதற்காக எவனோ ஒருத்தன் இவர் முகமது ஈசாங்கிற ஒரு வலுவான ஒரு ஆள், அவரை குறைப்படுத்துவதற்காக வேண்டி
எவன்னு தெரியாத ஆட்களுடைய சொல்ல கொண்டு குறைப்படுத்த பார்க்குறீங்க. முகமது ஈசாங்கிறது நம்பகமான ஒரு அவர் அறிவித்த ஹதீஸ் புகார்லாம் வருது. அப்போ முகமது ஈசாங்கிறவர் ஒரு நம்பகமான ஒரு ஆளாக இருக்கிறார். அந்த நம்பகமான ஒரு ஆள் வந்து தத்லீஸ் பண்ணுறவர் என்பதை காட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், அது மாதிரியான ஒரு நம்பகமான ஒரு ஆளை கொண்டு வந்து என்ன செய்யணும், ஒரு விமர்சனத்தை எடுத்து காட்டணும். எதை காட்டுறீங்கன்னு கேட்டால், இவருடைய மகன், அவருடைய மக வீட்டு மகன், அவருடைய மகன் வீட்டு பேரன், கொள்ளு பேரன், எள்ளு பேரன்ட்டுக்கிட்டு ஒரு அந்த மாதிரியான ஒரு 5 பேரை கொண்டாந்து காட்டுறீங்க. அதுலேயும் வந்து வாசகத்தை வந்து 5 வாசகமாக இருக்கிறது. 5 என்ன சார், கிதாப்பில் உள்ள ஒரு வாசகம் வந்து ஒரே வாசகமாக இல்லை. அப்படிலாம் இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இது வந்து சரியில்லை, இந்த ஹதீஸு பக்காவான கரெக்டான ஹதீஸ், இந்த ஹதீஸ் சரியில்லை என்பதற்கு எடுத்து வச்ச எந்த வாதமும் முதல் நீ எதை செய்யணும், சொன்னதெல்லாம் தளத்தில் ஆட்டிகிட்டு போகிறதுக்கு பேர் இல்லை ஆய்வு. ஆய்வு என்று சொன்னால் அது என்ன செய்யணும், ஒன்று கவனிக்கணும். அதில் அப்படி வச்சது இல்லையா, இப்படி வச்சுன்னு கவனிக்கணுமா இல்லையா? அதில் நான் மகண்டு வருது, இல்லை மக வீட்டு பேரண்டு வருது, மக வீட்டு பேரண்டு யார் தான் அது? ஒவ்வொன்றில் ஒரு ஆள் இருக்கார அப்படின்னு சிந்திக்க வேணாமா? அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டால், கித்தாப்பில் உள்ள வாசகம் பழமா அதை சிந்திக்க மாட்டிங்களா? அது ஆய்வா? ஹதீஸில் ஆய்வுங்கிறது என்னது, உங்களுக்கு சாதகமாக கிடைச்சா போதும், அவ்வளோதான். ஆய்வுண்டு அதல்ல ஆய்வு. ஆய்வுன்னு என்ன செய்யணும், இது கித்தாபை பற்றி பேசப்படுகிறது, ஒரு கித்தாபில் உள்ள வாசகத்தை பற்றி பேசப்படுகிறது. என்ன வாசகம்னு கேட்கும் பொழுது இவர் ஒரு வாசகம், அவர் ஒரு வாசகம், அவர் ஒரு வாசகம், கள்ளத்தனம்னு அர்த்தம். அது அதுலேயே பலவீனப்பட்டு போய் விடுகிறது. அப்போ யார் என்றே உறுதி செய்யப்பட முடியாத ஒரு வழியாக உறுதி செய்யப்பட முடியாத சொற்களை வைத்து கொண்டு சொல்கிற விமர்சனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறீங்க, அவரை தத்லீஸுங்கிறீங்க. ஒருத்தர் ஆய்வு பண்ணி என்ன செய்கிறாரு, இந்த ஆள் திருடன், கெட்டவன், அப்படி ஒருத்தன் எவனோ இருந்திருக்கிறான், அவன் தான் ஒவ்வொரு பேரையாக சொல்லிட்டு ஆட்களை ஏமாற்றிருக்கிறான், அவன் கெட்டவன், அவன் வந்து நுழைச்சான், வாதிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து தத்லீஸ் கிடையாது, தத்லீஸாக ஆக்கப்பட்டு இருக்கிறது. அந்த முகமது ஈசாவுடைய பேரை பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் வந்து நான் தான் பேரன், நான் தான் மக வீட்டு பேரன் என்று சொல்லி இந்த அறிஞர்கள்ட்ட என்ன செய்கிறாங்க, அவங்க ஏமாற்றிருக்காங்க. இவங்க நம்பி சரியாக துருவலைங்கிறதுக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டால், இப்போ இந்த முரண்பாடை பற்றி கேட்டிருக்கணுமா இல்லையா? என்ன வாசகம் இருந்துச்சு, என்ன அந்த இந்த வாசகம் எந்த வாசகம் இருந்துச்சு, எடுத்துகிட்டு வா புக்கை. ஏன்னா உங்கள் வாப்பா விட்டு தாத்தா அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தாத்தாவுடைய கிதாப்னா இருக்கத்தானே, நீ பார்த்துக்கல, இந்த கிதாபை எடுத்துகிட்டு வா அப்படின்லாம் கேட்டு உறுதி செய்யாமல் சொன்னார். அது போய் இவர்கிட்ட போய் சொன்னேன், அவர்கிட்ட போய் சொன்னேன்டா, இதான் ஆய்வா? அதனால் வந்து என்னாச்சுன்னா இது ஒரு விஷயமாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஹதீஸ் அல்ல, வேறு ஹதீஸ் என்னதுன்னு கேட்டால், அந்த உஸ்மான் ரலியல்லாஹு கொலைக்கு பிறகு இந்த ஆட்சி அலி பொறுப்பேற்பார்ல, அதை சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் வருகிறது. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், அது சுதுல் காபாவில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன வருதுன்றா, ஹதசனா முகமது ஈசபின் அல் காசிபின் சுமைல் குரேஷி, ஹதசனா முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபிதேபு. அந்த உஸ்மானுடைய கொலைக்கு பிந்தி நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் உள்ள ஒரு ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், முகமது ஈசா என்பவர் சொல்லுகிறார், எனக்கு முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபிதேபு அறிவித்தார். ஹத்தசனான்ட்டே வந்துருச்சு, எனக்கு அறிவித்தார்னு வருது. அந்த ஹதீஸுக்கு வரல. ஆனால் அது மாதிரியான தொடர்ச்சி செய்தி, அதாவது இறந்தது கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஆட்சியை பற்றி பேசுகிறதும் அதே சனதில் தான் வருகிறது. அதே ஹிஷாம் இப்னு அம்மார் தான் வர்றாரு. அந்த ஹிஷாம் இப்னு அம்மார்லேருந்து முகமது ஈசா வர்றாரு. அவர் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹத்தசனா முகமது இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அபிதேபு எனக்கு அறிவித்தாருங்கிறார். எனக்குன்னு இல்லைன்னு தான் உங்களுக்கு பஞ்சாயத்து, எனக்குன்னு இவருக்கு தேவையில்லை, இவர் தத்லீஸ் பண்ணுற ஆளே கிடையாது. தத்லீஸ் பண்ணுற ஒரு ஆளுக்கு தான் எனக்குன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர் தத்லீஸ் பண்ணாத ஒரு ஆள். தத்லீஸுங்கிறது வந்து சொருகப்பட்ட ஒரு விஷயம், திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். இதில் வந்து அவருக்கு நோக்கம் இருந்திருக்கிறது, இந்த ஹதீஸை பலவீனமாக்குவதற்கு. அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு யார் என்று அட்ரஸ் தெரியாத ஒரு ஆளுக்கு என்ன இருக்கிறது, நோக்கம் இவங்க இந்த செலவுகளுக்கெல்லாம் இப்போ இருக்கல, இப்படியாவது முட்டு கொடுத்து சமாளித்து நீங்கள் கொண்ட கொள்கைக்காக வேண்டி அப்படின்னு உங்கள் பார்வை இருக்கல, அந்த பார்வையில் உள்ள ஆளாக இருந்திருக்கிறார். இருந்தனால என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் இதை பலவீனமாக்குற வேலையை செஞ்சுருக்கிறாரு. அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிடுறார். கண்டுபிடிச்சி அவர் சொன்ன வச்சு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சாருன்னு சொல்லலை, வரக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய யார்கிட்ட கேட்டேங்கிறதுல உள்ள முரண்பாடு, என்ன வாசகம் என்பதில் உள்ள முரண்பாடு, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு புக்கில் இப்படிலாம் இருக்காது. ஒரு புக்கில் 7 மாதிரிலாம் இருக்காது, ஒரு மாதிரி தான் இருக்கும். பாப்பாவுடைய கித்தாப்புன்னா என்ன இருக்குது, பாப்பாவுடைய கித்தாப்பு, பேரனுக்கு தாத்தாவுடைய கித்தாப்பு ஒன்று தான்.
விளங்குதா? மகன் காட்டும்போது வாப்பாவோட கித்தாபுமா, பேரன் காட்டும்போது தாத்தாவோட கித்தாபுமா, கித்தாபு ஒன்று தானே. அந்த ஒரு கித்தாபுலையே இப்படி அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுங்கிறது வந்தால் அப்போ கையில் மடியில் போடுறாங்கன்னு விளங்குதா இல்லையா? உள்ளதை சொல்கிறாங்கன்னு விளங்கலையே, உள்ளதை சொல்கிறாங்கன்னு விளங்கலையே, கையில் மடியில் போடுறாங்கன்னு விளங்குது. அதனால் அந்த அவருடைய பதவி ஏற்கிற ஒரு விஷயத்தை அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் நான் கேட்டேங்கிற வார்த்தையோடய வருகிறது. அதை ஒன்று பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சம்பவம் இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டால் தாரிகுல் மதீனா என்று ஒரு புக் இருக்கிறது. தாரிகுல் மதீனத்தில் முனவ்வரா அப்படி இப்னு ஷப்பாவுடைய கிதாப். இவர் வந்து ரொம்ப முந்திய ஒரு ஆள், அதாவது 172 பிறந்து 262 மரணித்தவர். அந்த புகாரி இமாம் அந்த மாதிரி முந்திய காலங்களில் உள்ள ஒரு ஆள். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதே செய்தியை இந்த உஸ்மானுடைய கொலை சம்பந்தப்பட்ட இதே செய்தியை அதில் உள்ள பல விஷயங்கள், அது பூரா டிட்டு அப்படி இல்லை, அதில் உள்ள பல விஷயங்கள் என்ன செய்யுது அதில் வருது. இதே சையத் முஸ்லிம் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், அதாவது ஹத்தசனா முகமதுன்னு யூசுப்னு சுலைமான், முகமதுன்னு யூசுப்னு சுலைமான் அறிவித்தார்னு ஆரம்பிக்கு. இவர் வந்து பலவீனமான ஆளுன்னு வைங்களேன். அகமது, இவருக்கு 2 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க. அகமது பின் மன்சூர் ரமாதி, அகமது பின் மன்சூர் ரமாதி 2 பேரும் எனக்கு அறிவித்தார்கள் அப்படின்னு இப்னு ஷப்பா சொல்கிறார். 2 பேரில் இந்த ஒரு ஆள் அகமது பின் மன்சூர் ரமாதிங்கிறவர் வலுவான ஒரு ஆள், நம்பகமான ஆள். காலா 2 பேரும் சொன்னார்கள். ஹத்தசனா ஹிஷாம் இப்னு அம்மார், எங்களுக்கு ஹிஷாம் இப்னு அம்மார் சொன்னார். கால அவர் சொன்னார் ஹத்தசனா முகமது ஈசா, எங்களுக்கு முகமது ஈசா, இதே முகமது ஈசா தான், அவர் சொன்னார். கால அவர் சொன்னார் ஹத்தசனி இப்னு அபி இதுப் எனக்கு சொன்னார். எனக்குன்னு வந்துருச்சு, அதான இல்லைன்றீங்க. ஆனால் இவருக்கு தேவையே கிடையாது. இவர் தத்லீஸுங்கிறது வந்து புனையப்பட்டது, அவதூறாக அந்த கருத்தை நிலைநாட்டுவதற்காக ஷியா சிந்தனை உள்ளவர்கள் இப்படி அலி மீது குற்றம் வந்துடக்கூடாது, அந்த ஹதீஸ் வந்து விட்டது என்று சொன்னால் அலி மீது குற்றம் வந்துடும், அதை தவிர்க்கிறதுனா யார் தலையாவது தத்லீஸ் ஆக்கி விடணும் என்பதற்காக வேண்டி செஞ்ச ஒரு வேலைங்கிறது நல்லா தெரிகிறது. அதனால் அவருக்கு ஹத்தசனி போட தேவையில்லை. உங்களுக்கு அதுதான் தேவை என்று சொன்னால் ஹத்தசனி இப்னு அபி இதுப் எனக்கு சொன்னார், அனிசூரி அனிசான் இதே விஷயந்தான். இந்த சம்பவம் இதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அந்த இது மட்டும் மைனஸ் எது, அந்த கடிதம் எழுதி கொடுத்து மாட்டிக்கிட்டு அந்த 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 போர்ஷன் மட்டும் இல்லை, மற்றதெல்லாம் இருக்குது. எது முற்றுகையிடப்பட்டது, அலி நடந்து கொண்ட விஷயம் எல்லாமே அப்படியே அதே விஷயங்கள் அப்படி வருது. அதே விஷயங்கள் வந்து ஆத்தன்டிக்கான அறிவிப்பாளர்கள் வழியாக வந்திருக்கிறது. அதில் வந்து ஹத்தசனி இப்னு அபி இதுப்னு அவர் சொல்கிறார், எனக்கு இப்னு அபி அதானே சொல்லலைங்கிறீங்க. அப்போ என்ன விளங்குது, இதை வச்சு பார்க்கும் பொழுது அங்கேயும் அது கரெக்டாக தான் இருந்திருக்கும். இப்னு அபி இதுப் அவர் கேட்டவர் தான், அங்கே அந்த ஏதோ ஒரு கள்ளப்பையை இருந்து ஏதோ பண்ணியிருக்கான்னு விளங்குதா, அது விளங்குகிறது. இதில் எல்லாமே வந்திருக்குது. சுபேர் போனது, எல்லாம் தண்ணி கொடுத்தது, கடைசியில் கொல்லப்பட்டது எல்லாமே அதில் எது இல்லைன்னு கேட்டால், அந்த கடிதம் கொடுத்து அனுப்புவாங்கல்ல, அந்த ஒரு காலி பண்ணிட்டு அந்த முன் போர்ஷன் இல்லை. அது முன் போர்ஷன் முக்கியம் கிடையாது, பின் போர்ஷனில் தான் இவர் அலியுடைய ரோல்லாம் வருது. அந்த அலியுடைய ரோலை சொல்லக்கூடிய விஷயங்கள் பூரா அடங்கி இருக்கக்கூடிய வந்து அவங்க சொல்கிறாங்க. அந்த வாசகத்தை இது இருக்குது. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இந்த ஹதீஸில் வந்து சரி, இந்த ஹதீஸை வந்து சுதுல் காபாவில் இருக்கா. சரி, இதில் என்ன வருதுன்னு கேட்டால், இவர் சனதை கரெக்டாக அறிவிச்சிட்டு கீழே ஒரு நோட்டு, இந்த நோட்டு எனக்கு அவர் எழுதுனதா வேறு யார் எழுதுனாங்களும் தெரியலை. சமயத்தில் நூலுக்கு கீழே நோட் எழுதுவாங்கள்ல, அவர் எழுதுன மாதிரி தான் கிதாபில் வருது. ஆனால் அந்த கருத்தை பார்க்கும்போது அவருக்கு யாரோ வேறவங்க எழுதுன நோட் மாதிரி தான் தெரிகிறது. அவர் எழுதுனான்னு வச்சுக்கிட்டாலும் கூட என்ன இதை வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, என்ன செய்வாங்கன்னா, இந்த ஹதீஸை போட்டுட்டு ஹாதா ஹதீஸுன் கசிரு தஹ்லீத், நிறைய குழப்பமுள்ள ஒரு ஹதீஸாக இருக்கிறது. முன்குருள் இஸ்னாதே மறுக்கப்படுற இஸ்னாதாக இருக்கிறது. லா யோரஃபு சாஹிபு உள்ளதி ரவாஹு அனிபின் அபீதீப், இப்னு தீப் வழியாக அறிவிக்கிற ஆள் யார் என்று அறியப்படவில்லை. இப்னு தீபை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கரெக்டான ஆள் தான், இப்னு தீபிட்ட அறிவிக்கிற ஆள் யாருன்னு தெரியலை அப்படின்ற ஒரு வாசகத்தோடு இது முடிகிறது. இதை வச்சுக்கிட்டு இந்த ஹதீஸை ஓச்சு காட்ட நினைப்பாங்க சில ஆளுக்கு. இது அந்த நூலாசிரியர் இப்னு ஷப்பாவே எழுதியிருக்காரான்னு நமக்கு தெரியலை, யார் எழுதியிருக்காருன்னு. அது ஷரஹில் யாராக எழுதி விட்டாங்களான்னு தெரியலை. எதுவாக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாங்க பாருங்கள். அந்த ஹதீஸுடைய வாசகத்தை வாசிக்கிறேன். ஹத்தசனா வச்சுட்டா ஹத்தசனா ஹிஷாம் இப்னு அம்மார் எனக்கு அறிவித்தார். ஹத்தசனா முகமது ஈசா,
முகமது ஈசா நமக்கு அறிவித்தார். ஹத்தசனி இப்னு அபீதீப், இப்னு அபீத் அறிவித்தார்னா சனது இருக்குது. இந்த சனது கீழே குறிப்பு என்ன வருதுன்னு கேட்டால் இப்னு அபீதீப் வரைக்கும் தான் கரெக்டாக இருக்குது, அதுக்கு பின்னாடி உள்ள ஆளுக்கெல்லாம் யாருன்னு தெரியலை அப்படின்னு நோட்டு போட்டிருக்கிறாங்க. அது இந்த கித்தாபுக்காரரை போட்டிருக்க முடியாது. இவரே போட்டிருந்தா கூட நமக்கு என்ன பாயிண்ட்டுன்னு கேட்டால், சரி இப்னு அபீதீபுக்கு அடுத்து உள்ள ஆளுக்கு தான் தெரியலைங்கிற, அதான் தெரிஞ்சிருக்க முகமது ஈசான்னு வருதா கரெக்டாக. முகமது ஈசாங்கிறவர் புகாரி முஸ்லீம்லாம் வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் தானே, எல்லோரும் நல்ல அறிவிப்பாளர் தானே சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு அறியப்படலைன்னு சொல்லுவாங்களா? அறிஞ்ச ஒரு அறிவிப்பாளர் இருக்கிறாரு, அவர் யாருன்னு தெரியலையாம். அதுக்கடுத்து ஹிஷாம் இப்னு அம்மார் இருக்கிறார், அவரும் யாருன்னு தெரியலையாம். அகமது மன்சூர் ரமாதி இருக்கிறாரு, அவரும் யாருன்னு தெரியலைன்னா அது எப்படி தெரியலைன்னு சொல்லுவீங்க? தெரிஞ்ச ஆள் தான் நம்பிட்டு பேருமே. தெரிஞ்ச ஆளுக்கு பேரை போட்டு அறிவிச்சிட்டு தெரியலைன்னு அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த கித்தாபில் அந்த ஷரகையும் இதையும் சேர்த்து குறிப்பையும் சேர்த்து சமயத்தை பிரிண்ட் பண்ணிடுவாங்க. இது யாரோ இந்த ஹதீஸு கீழே நோட்டு எழுதுறாங்க பாட்டில் இது சரியில்லைன்னு வேறு ஒரு ஆள் தான் அந்த நோட்டு எழுதியிருக்கணும். அவரே எழுதுனான்னு எனக்கு நிரூபிக்க இல்லாதில்ல, அதனுடைய எழுத்து பிரதியை பார்த்தா தான் சொல்ல முடியும். அப்போ இந்த கம்ப்யூட்டர் பிரதியில் இப்படி தான் இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னால் அவரே எழுதியிருந்தாலும் வேறு ஆள் எழுதியிருந்தாலும் அந்த விமர்சனம் சரியில்லை. என்ன சரியில்லை? அதாவது இப்னு அபீதீப் கரெக்டாக இருக்கார், அவர் ஜுஹரிட்ட அறிக்கிறார், அவர் கரெக்டாக இருக்கார், சயீத் இப்னு முஸைப் அறிவிக்கிறார், இங்கிட்டு பிந்தி உள்ளதெல்லாம் கரெக்டாக இருக்கிறது, முந்தி உள்ளதெல்லாம் யாருன்னு தெரியலங்கிறாரு. ஆனால் தெரிஞ்ச ஆட்களாக இருக்கிறாங்க. முகமது ஈசா அறிவிக்கிறாரு, அவர் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள், நம்பகமான ஒரு ஆள். அவர்கிட்ட அறிவிக்கிற ஆள் ஹிஷாம் இப்னு அம்மார், அவர் நல்ல ஒரு ஆள். ரமாதி அறிவிக்கிறார், அவர் நல்ல ஒரு ஆள். அப்போ இந்த விமர்சனம் ஏதோ இப்போ கீழே உள்ள ஷியா குரூப் ஏதோ ஒன்று சேர்த்துருச்சா என்னென்னு தெரியல. அது அதை நம்ம இன்னும் தெரியாத ஒன்றை நம்ம பேச முடியாது. எழுத்து பெருதி கிடைக்கல. அது அந்த கிதாபில் இல்லாமல் இது விரிவுரையாளர்கள் எழுதியிருந்தால் ஷரகளை எழுதியிருந்தாலும் சரி தான், கிதாபை எழுதியிருந்தாலும் சரி தான், சனதை வச்சு பேசுங்க. இது என்ன குறை இதில் இருக்குது? இதில் யாரை குறை சொல்வீங்க நீங்கள்? ஹத்தசனி மட்டும்தானே பஞ்சாயத்து, உங்களுக்கு ததிலீஸ் மட்டும்தானே பஞ்சாயத்து. ததிலீஸ் இல்லையே, ததிலீஸ் இல்லை. அது அம்புட்டு விஷயம் அது அவ்வளோவுமே வருத, எல்லாமே வருத. கொல்லப்படுறது வரைக்கும் உள்ள அம்புட்டு விஷயங்களும் வருகிறத, அவர் முற்றுகையிட்ட எல்லா விஷயமும் வருத, அலியுடைய ரோல் பூராமல் வருத. அப்படி வரும் பொழுது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் பொய்யான இதை வச்சுக்கிட்டு நான் எழுதி விட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ யார் மன்னிப்பு கேட்குறது? யார் மன்னிப்பு கேட்கணுன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனிதரை, முகமது ஈசாங்க நல்ல மனிதரை எவன் தெரியாத ஒரு ஆளுடைய கூற்றை வைத்துக்கொண்டு முரண்பட்ட வார்த்தைகளை அவன் பேசி இருந்தும் கூட அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் எப்படியாவது தள்ளிடணுங்கிறதுக்காக வேண்டி அவர் மீது ததிலீஸ் பட்டம் சுமத்துன நீங்கள் கேட்கணுமா? அல்லது ததிலீஸை களை எடுத்தார் அவர் முகமது யஹ்யா கல்லனை கண்டுபிடிச்சார அதை எடுத்து சொல்கிறோமே. அப்போ என்னது தெளிவு? அதான் அலியுடைய சம்பவம் அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம். அந்த சயீத் இப்னு முஸைபுடைய ஹதீஸ் மிக மிக ஆத்தண்டிக்கான ஒரு ஹதீஸ். நீங்கள் உங்களுடைய முகமது ஈசா ததிலீஸுங்கிறது தானே ஒரே காரணம். ஈசா ததிலீஸ் கிடையாது, ததிலீஸ் கிடையாது. நீங்கள் இவ்வளோக்கு எனக்கு பதில் சொல்லணும். எதுக்கு சொல்லணும்? ஒரு கித்தாபில் உள்ள வாசகம் எதற்காக வேண்டி 5 விதமாக வருகிறது. ஒன்றுக்கு பதில் சொல்லணும். 2வது பதில் சொல்லணும், அந்த ஆள் யார், அவர் யார்? இப்னு முகமது இப்னு ஃபுலான் இப்னு ஈசாவா, இப்னு பின்த்து ஈசாவா, யார்? மக வீட்டு பேரனா அல்லது நேரடி மகனா அல்லது நேரடி பேரனா, யார்? அது யாருங்கிறத என்ன செய்யணும், நீங்கள் விலைக்கு சொல்லணும். அதுபோக இவர் முகமது யஹ்யாட்ட போய் சொல்லும்போது என்ன செய்கிறார்? அவரை ஏற்றுக்கிற மாட்டேங்கிறாரே, அல்லாஹ் காப்பாற்றுங்கிறாரே. ஏன் அல்லாஹ் காப்பாற்றுன்னு சொல்கிறாரு? அதில் ஒரு மேட்ரு, அதில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அதனால தான் அவர் அல்லாஹ் காப்பாற்றுன்னு சொல்கிறார். அதனால் இந்த விஷயம் ஏற்கத்தக்க ஒரு விஷயம் கிடையாது. அதனால் அந்த ரமலானில் ஆற்றிய தொடர் உரையில் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உஸ்மான் கொலை சம்பந்தமாக அந்த சயீத் இப்னு முஸைபுடைய ஹதீஸில் வருதில்ல, அது அம்புட்டும் கரெக்டானது. அம்புட்டும் கரெக்டாக இருக்கும் என்று சொன்னால் அலி அவர்கள் நான் செய்த அம்புட்டு விமர்சனத்துக்கு உரியவராகி விடுகிறார். அந்த ஹதீஸ் சரியானது என்று ஆகிவிட்டது என்று சொன்னால் அலி அவர்கள் அத்தனை விமர்சனத்துக்கு உரியவராக என்ன செய்கிறாரு? ஆகிவிடுகிறார். இப்போ அப்படி அலியை சில வாசகங்களை எடுத்துக்கொண்டு அலி இவர் தான் காரணம்னு அலியை பற்றி சொல்கிறீங்களே, இது சரியான்னு இவர் கேட்குறார். எதனால் கேட்குறாரு? சும்மா அலியை இவர் தான் காரணம்னு சொன்னோமா? தக்க காரணத்தோடு சொன்னோமா? மொத்தத்தில் அந்த இப்னு அசாக்கிரில் உள்ள மொத்த ஹதீஸை நீ படி,
ஒவ்வொருத்தனும் படிங்க, கேளுங்க. கேட்டீங்கன்னு சொன்னால் அதை சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குமே, ஆனால் அலிதான் காரணம்னு நான் சொல்கிறேன். எந்த இடத்துல இந்த வாசகத்தை பயன்படுத்தினன்றதை கவனிக்காமல் என்ன செய்கிறாங்க, அதை வந்து திசை திருப்புறாங்க. அதனால் இப்போ இந்த ஹதீஸு சரி நிறுவிட்டதுனால அந்த தொடர் உரை ஆற்றணும்ல, அப்போ அந்த இப்னு அசாக்கிருடைய ஹதீஸை வந்து கண்டினியூவாக நான் மொழிபெயர்க்கலை, சொல்லிவிட்டு விளக்கம்னு சிலதை சொல்லிவிட்டு வேறு கொண்டாந்து ஜாயிண்ட் பண்ணிவிட்டு அப்படி சொன்னதுனால அந்த முழு செய்தி என்னங்கிறது கூட மக்களுக்கு சென்றடையலை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் அதை கட் பண்ணி அந்த செய்தியை மட்டும், அந்த ஹதீஸில் வர்ற வாசகத்தை மட்டும் அர்த்தம் செஞ்சு என்ன செஞ்சுருக்கிறேன், பழையதான் முந்தி செஞ்சு அர்த்தம் செஞ்சது தான். இடையில் உள்ள விளக்கத்தையெல்லாம் சொருவ என்ன செய்யுதுன்னா அந்த ஹதீஸில் என்ன உள்ளதுங்கிறது தெரியாமல் போயிடுது. அதை கட் பண்ணியிருக்கிறேன்னா அதை வந்து இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு 2ஆம் பாகமாக போடுறேன். இதுக்கு அடுத்து அது வரும். அந்த முழு ஹதீஸ் முந்தி சொன்னது தான், புதுசாக ஒன்றும் சேர்க்க மாட்டேன். முந்தி சொன்ன அந்த ஹதீஸ் தான், அதை அப்படி போடுறேன். அதை முழுசாக கேளுங்க. கேட்ட பிறகு இந்த அலியை பற்றி அப்படி சொன்னாரா இப்படி சொன்னார்னு ஒரு விமர்சனம் சொன்னார்ல, அந்த விமர்சனத்துக்கு உரியவராக அது உங்களுக்கு தெரிகிறாரா இல்லையா நீங்கள் பார்க்கணும். இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு என்ன செய்யும், அந்த ஒரு வீடியோ தனியாக அடுத்த பாகமாக, இது வந்து முதல் பாகமாக 2ஆம் பாகமாக இது ஹதீஸை நிறுவிட்டதுனால இந்த ஹதீஸை வந்து நிறுவிட்டோம் சரியான ஹதீஸ் என்று. சரியான ஹதீஸ் என்று இருக்குமே, ஆனால் அந்த சரியான ஹதீஸில் என்ன தான் இருக்கிறது என்று நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல நீங்கள் ஹதீஸிலிருந்து அர்த்தம் செய்யணும், அர்த்தத்தை அறிந்து கொள்ளணும். மக்களுக்கு சொல்கிறேன், அவருக்கு சொல்லலை. அவங்கெல்லாம் அந்த பிடிவாதம் அலின்னா அது வேறு நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம வந்து அதை ஒவ்வொரு விஷயத்தில் என்ன செய்யணும், எது சரி எது தவறுங்கிற ஒரு தூரம் கூட பார்க்கணும். அந்த அடிப்படையில் வந்து இப்போ நம்ம வந்து அவர் பதில் சொல்லட்டும் சொல்லாமல் போகட்டும், நாம் தெளிவாக நிறுவிட்டோம். என்ன நிறுவிட்டோம், அது வந்து அது தத்லீஸ் கிடையாது. தத்லீஸ் கிடையாது என்று முகமது யஹ்யா சொல்வது வந்து வலுவானதாக இருக்கிறது. தத்லீஸ்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து உழப்பலாக என்ன செய்கிறது இருக்கிற ஒரு காரணத்தினால அதை வந்து நம்ம வந்து சரியான ஹதீஸ் என்று முடிவு செய்கிறோம். அந்த ஹதீஸ் சரியாக ஆகிவிட்டதா, இந்த பாகம் இந்த முதல் பாகம் இந்த விஷயமாச்சு. 2ஆம் பாகத்தில் இது சொல்லிட்டதுனால 2ஆம் பாகமாக நம்ம எதை எடுத்தால் நல்லா இருக்கும்னு கேட்டால், இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணோம்ல சில வார்த்தைகள், அந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறாருன்னா, இப்படி அலியை மரியாதை குறைய அதுதான் எனக்கு கோபம், அதுக்கு தான் உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன், இப்படி பேச தகுதியே இருக்கா அப்படி இப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அது வந்து அது ஒரு நேர்மையற்ற ஒரு விஷயம். ஏன்னு கேட்டால், அப்படி கேட்குறதா இருந்தால் நான் எப்போ அதை சொன்னேன், ஒரு 2 மணி நேரம் உரையில் வந்துக்கிட்டு ஒரு 2 வார்த்தையை கட் பண்ணிவிட்டு இப்படி சொல்லலாமான்னு கேட்டாங்கன்னா அது நேர்மையற்ற ஒரு செயல். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால், உங்களுக்கு அதுதான் இதுக்கு ரிலேட்டிவாக இருக்கிறதுனால அதைத்தான் இப்போ 2ஆம் பாகமாக போட போகிறோம். 2ஆவது பாகமாக வந்து சயீத் இப்னுல் முஸையப் அவர்களுடைய அறிவிக்கிற அந்த ஹதீஸ் முழுமையாக என்ன செய்ய போகிறோம்னா, உங்களுக்கு அடுத்த இதை போட ஏற்கனவே உள்ள செஞ்ச வெளியிட்டதில் இருந்த அதை பயன்படுத்தி போட போகிறோம். இன்ஷா அல்லாஹ் 2ஆம் பாகத்தில் அதை பாருங்கள். அது வந்து வியாழக்கிழமை போடுவோம். இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கு அந்த 2ஆம் பாகத்தை போடும். இது போய் சேரணும்ல, வரிசையாக போட்டுக்கிட்டு இருந்தோம்னா மக்களுக்கு போய் சேராது. அதனால் வியாழக்கிழமைக்குள்ளே இந்த ஒரு 2 நாளைக்கு சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் பேர் பார்த்துருவாங்க. அதனால் வியாழக்கிழமை அன்றைக்கு 8:30 மணிக்கு 10க்கு இல்லை 8:30 மணிக்கு அந்த 2ஆம் பாகத்தை போடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.